அந்தக கவி பேரவை என்னும் பெயரில் ஒரு இலக்கிய அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல இலக்கிய கூட்டங்களை மிகச்சிறப்பாக நடத்தி வரக்கூடிய அந்தக கவி பேரவையின் நிர்வாக குழுவிற்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அந்தக கவி பேரவை அரங்கமானது பல பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய திறமையை சமூகத்திற்கு அடையாளம் காட்டிய ஒரு அரங்கம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க அரங்கத்தில் இன்று பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நான் அந்தக கவி பேரவையினுடைய நிர்வாக குழுவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் பிரதீப் சார் அவர்களுக்கு வணக்கம். அப்புறம் என்னுடன் சக பங்கேற்பாளராக பங்கேற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் மகேந்திரன் சார், அவருடைய அந்த நூல் அறிமுகம், கவிஞர் தாகிராவுடைய நிசப்த அலைகள், அந்த நூலை மிக சிறப்பாக அறிமுகம் செய்தார். சாருக்கு வணக்கம். அப்புறம் தமிழ்ச்சுவை பகுதியில லட்சுமி நாராயணன் சார் மிக ஒரு சிறந்த செய்தியை தெரிவித்தார். கண்டிப்பா இதெல்லாம் பார்வையாளருக்கு, வாசகர்களுக்கு பயன்படும். அப்புறம் பெரியார் குறித்து மிகச்சிறப்பான ஒரு அறிமுகத்தையும் விளக்கத்தையும் நமக்கு ஆசிரியர் ராமன் சார் வழங்கினார். உண்மையிலேயே இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த இலக்கிய வகைமைக்குள் மாற்றுத்திறனியத்தை கட்டமைத்தல், இந்த தலைப்புக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை நான் எடுத்து கட்டுரை எழுதுவதற்கு பின்புலமாக இருந்த சூழலை விளக்கிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு சூழல். இங்க நான் இன்னைக்கு இந்த கட்டுரையை பற்றி பேசுறேன்னா இந்த வாய்ப்பு கிடைத்தது இல்லையா, அதுக்கான அந்த சூழல் அது. ஜனவரி மாதம் எங்கே எனது ஒளி என்னும் தலைப்புல ஒரு சிறுகதை தொகுப்பை நான் வெளியிட்டு இருந்தேன். அந்த தொகுப்பை பலரும் வாங்கி வாசிச்சு பார்த்தாங்க. அதுல பாண்டியராஜ் சார் ஒரு முக்கியமானவர். அவர் அந்த சிறுகதை தொகுப்பை படிச்சுட்டு அதுக்கு ஒரு மதிப்புரை எழுதி இணையத்துல வழங்கினாரு. அந்த மதிப்புரையை படிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நூலை வாங்கினாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அவருடைய அந்த மதிப்புரையின் வழியாக தான் திருவாரூர் பல்கலைக்கழகத்துல ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருக்கக்கூடிய பூபதி சார் அவர்கள் அறிமுகமானாங்க. சாரும் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அவர் அடுத்து என்ன பண்ணாருன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரு. என்னன்னா, திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் கையால என்னுடைய நூலை வெளியிடறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தாரு. அதனை தொடர்ந்து அவரோடு பணிபுரியக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் ஜவஹர், எழுத்துலகம் நன்கு அறியும் அவரை, திணை கோட்பாடு சம்பந்தமா நிறைய அரிய நூல்களை எழுதியிருக்கிறார் ஜவஹர் சார். அவர் தமிழ் துறையில ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார். நீங்க மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஒரு உரை நிகழ்த்துங்க அப்படின்ட்டு. அந்த நிகழ்வுக்கு நான் கொடுத்த தலைப்பு தான் இலக்கிய வகைமைக்குள் மாற்றுத்திறனியத்தை கட்டமைத்தல்ன்றது. அன்னைக்கு அந்த உரை நிகழ்த்தப்பட்டது இந்த தலைப்புல. ஆனா அது எழுத்துப்பூர்வமா ஆவணப்படுத்தப்படலை. அதை அப்படியே பேசிட்டு விட்டுட்டேன். அதை கட்டுரையே எழுதாமே இருந்தேன். ஒரு 10-15 நாள் கடந்துருச்சு. அதுக்கப்புறம் பாண்டியராஜ் சார் தொடர்பு கொண்டு என்ன பண்ணாருன்னா, நீங்க அந்தக கவி பேரவையில கட்டுரை வழங்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன தலைப்புல கட்டுரை வழங்கலாம்னு யோசிக்கும் போது அவரே சொன்னாரு, இந்த நீங்க மத்திய பல்கலைக்கழகத்துல பேசின அந்த உரையை கூட கட்டுரை ஆக்குங்க, அந்த உரை நல்லா இருந்ததுன்னு பல பேர் சொன்னாங்க அப்படின்னாங்க. அவருடைய அந்த வேண்டுகோளுக்கு நாங்க அவர் சொல்லணும்னா இன்னைக்கு இந்த தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருக்க முடியாது. ஸோ முதல்ல நான் பாண்டியராஜ் சாருக்கும், பூபதி சாருக்கும், ஜவஹர் சாருக்கும் தனிப்பட்ட முறையில இந்த நேரத்துல இந்த மேடையில இருந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப கட்டுரைக்குள்ள வந்துருவோம். இந்த கட்டுரையை 2 பகுதியா நான் அமைச்சிருக்கிறேன். ஒண்ணு என்னன்னா, இலக்கிய வகைமைக்குள் மாற்றுத்திறனியத்தை கட்டமைத்தல் அப்படின்னு சொல்லும் போது, பொதுவா இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா பல கோணத்துல இன்னைக்கு அணுகப்படுது. மார்க்சிய கோணம், தலித்திய கோணம், பெண்ணிய கோணம், அப்புறம் அரவாணிய கோணம் அப்படின்னு பல பின்னணியில் பல கருத்தியல் ரீதியாக இன்னைக்கு இலக்கியத்தை என்ன பண்றாங்கன்னா பகுத்து ஆய்வு செய்யறாங்க. அப்படி ஆய்வு செய்யற இன்னைக்கு காலகட்டத்துல மாற்றுத்திறனியம் அப்படின்ற ஒரு கருத்தியல் அடிப்படையில இலக்கியங்களை வகைப்படுத்துறோமா நம்ம அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இலக்கியங்கள் அப்படி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இலக்கியங்கள் அப்படி படைக்கப்பட்டிருக்கணும். இப்ப பெண்ணிய கோணத்துல ஒரு இலக்கியத்தை நம்ம அணுகுறோம்னா பெண்ணை முதன்மைப்படுத்தி சிறுகதையோ, கவிதையோ, நாவலோ, கட்டுரையோ எழுதப்பட்டிருக்கும். அப்படி எழுதப்பட்டதுனாலதான் அந்த படைப்பை ஒரு பெண்ணிய கருத்தியல் நோக்கில் நம்மால் ஆய்வு செய்ய முடியுது. ஒரு தலித்தியத்தை நம்ம ஆய்வு செய்யறனாலும் அந்த கருத்தியல்ல நாவல், சிறுகதை, கட்டுரை படைக்கப்பட்டிருக்கும். அப்படி படைப்புகள் இருந்தால்தான் அந்த கருத்தியல்ல ஆய்வு செய்ய முடியும் அப்படின்ற நிலை இருக்கும்போது, மாற்றுத்திறனாளிகளை மையமாக வைத்து சிறுகதை, நாவல், கட்டுரை, கவிதைகள் உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பாக்குறது. அப்படி உருவாக்கப்பட்டிருக்கானா எந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு, என்ன மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க, அதை நல்ல நிலையில காட்டியிருக்கிறாங்களா, ஒரு சிறுகதையில ஒரு மாற்றுத்திறனாளியை காட்டுறாங்கன்னா எப்படி காட்டியிருக்காங்க, அதாவது ஒரு நேர்மறையாக காட்டியிருக்கிறாங்களா அல்லது எதிர்மறையாக, அதாவது தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு கதாபாத்திரமா அவர் இடம்பெற்றிருக்கிறாரா, இல்லைன்னா சமூகத்துல ஒதுக்கப்படுற மாதிரி
மற்றவர்களுடைய இரக்கத்துக்கு வேண்டி நிக்கிற மாதிரி காட்டுறாங்களான்றதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த தலைப்பு வந்து இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி தேவைப்படுது அப்படின்னா, படைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை குறித்த பதிவுகள் முதல்ல பதிவாக வேண்டும். இதுதான் அந்த கட்டுரை சொல்லக்கூடிய முதல் செய்தி. படைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை குறித்த பதிவுகள் பதிவு செய்யப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் நான் பொதுவாக தான் சொல்றேன். நம்ம வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்ல, எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளை பற்றியும் படைப்புகள் முதல்ல வெளியே வரணும். அதுக்கு அப்படி வெளியே வரும்போது காலப்போக்கில் என்ன ஆகுனா, தவிர்க்க முடியாத ஒரு இலக்கிய வகைமையா மாற்றுத்திறனியம்ன்றது உருவாயிடும். ஆட்டோமேட்டிக்கா அது உருவாயிடும் இயல்பாகவே. அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் ஆய்வு செய்வாங்க. அப்ப படைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் குறித்த பதிவு வரணும். இது முதல் செய்தி. ரெண்டாவது, ஏற்கனவே பழந்தமிழ் இலக்கியங்கள்ல மாற்றுத்திறனாளிகளை குறித்த பதிவுகள் இருக்கு. அந்த பதிவுகள் என்ன மாதிரியான பதிவுகள் அப்படின்றதே நான் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறேன். அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தின போதுதான் தெரியுது, பழந்தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை குறித்த செய்திகள் வந்து உவப்பான செய்தி கிடையாது. மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல மாற்றுத்திறனாளிகளை பதிவு செய்யல. ஆனா நமக்கு அதை சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா, பாசிட்டிவா சொல்லிடுறாங்க. அதை நான் அடுத்தடுத்து சில காட்சிகள்ல விவரிக்கிறேன். இப்ப என்னுடைய கட்டுரையினுடைய தொடக்கமா வந்து பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல இருந்து தொடங்கும். ஏன்னா பழந்தமிழ் இலக்கியங்கள்ல எப்படி காட்டியிருக்கிறாங்க, அந்த புரிதல் சரிதானா, அந்த இலக்கியங்கள்ல பதிவு செய்யப்பட்ட மாதிரிதான் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்களா அப்படின்றதான் நம்ம கவனிக்க வேண்டும். இந்த மகாபாரதத்துல வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்திதான், மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் திருதராஷ்டிரன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசர். திருதராஷ்டிரன் வந்து ஒரு அரசன். இவர் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே இவருக்கு தான் வந்து அரச உரிமை கிடைச்சிருக்கணும். நமக்கு வந்து இந்த அரச உரிமையினுடைய விதிமுறை நமக்கு தெரியும். ஒரு அரசன் இறந்துட்டாருன்னா அவருடைய பிள்ளைகள்ல மூத்த பிள்ளை யாரோ அவருக்கு தான் அந்த அரியணை இயல்பாக கிடைக்கணும். இதுதான் விதி. ஆனா இங்க என்ன ஆயிடுதுன்னா, இவருக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய அரியணை கிடைக்கல. என்ன ஆயிடுது அப்படின்னா, அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாண்டு, அவருடைய தம்பி, அவர் நேரடி தம்பி கிடையாது, அவரு ஒரு சித்தப்பா மகன் மாதிரி. அப்ப பாண்டுவுக்கு அந்த அரியணை போகுது. ஏன்னா இவர் வந்து மூத்த மகனாக இருந்த போதிலும் அவருக்கு பார்வை இல்லாத காரணத்தினால அவருக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல்லாம் இருக்காது அப்படின்னு அன்றைய சமூகம் கருதியது. அதனால அவருக்கு அந்த பதவியை கொடுக்காம அடுத்து வரக்கூடிய அவரோட தம்பி பாண்டுக்கு கொடுத்தாங்க. பாண்டு கொஞ்ச நாள் ஆட்சி செய்யறாரு, இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அரியணை என்ன ஆகுதுன்னா இவருக்கு வருது, நம்ம திருதராஷ்டிரருக்கு வருது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல வேற யாரும் இல்லை, அதனால அவருக்கு வருது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மகாபாரத காலத்துல அவருக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய அந்த அரியணை அவருக்கு கிடைக்கல. அது காரணம் வந்து அவருடைய பார்வையின்மை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த செயல் வந்து ஏன் ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும்னா, அந்த காலகட்டத்துல அதை எதிர்த்து எந்த குரலும் வரல. ஏங்க அவர் தானே மூத்த மகன், அவருக்கு பார்வை இல்லைன்னா என்ன, அவருக்கு இயல்பா கிடைக்க வேண்டியது கொடுங்க முதல்ல, அவர் சிறப்பா ஆட்சி செய்யலைன்னா அதுக்கப்புறம் அவரை பதவியில இருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட அரியணையை கொடுத்துட்டு அவங்க தம்பி பாண்டு வந்து அவரோடு போரிடுற மாதிரி காட்டி அந்த போர்ல அவர் தோக்குற மாதிரி வச்சு கூட அந்த அரியணையை அவர் பெற்றிருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு அரசன் அப்பா இறந்துட்டாருன்னா அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூத்த மகனுக்கு அரியணை வரும். ஆனா இந்த இளைய மகன் இருக்கல தம்பி, அவர் சும்மா இருக்க மாட்டாரு, அண்ணனுக்கு எதிராகவே போரிட்டு அந்த அரியணை கைப்பற்றுவார். இதெல்லாம் நம்ம வரலாற்றுல நிறைய பார்த்திருக்கிறோம். அப்படி இந்த திருதராஷ்டிரனிடமிருந்து அரியணையை போர் மூலியமா கைப்பற்ற மாதிரி கூட காட்டியிருக்கலாம். ஆனா அப்படி எல்லாம் காட்டல, உனக்கு இல்லப்பா அந்த வாய்ப்பு அப்படின்னு எளிமையா அதை வந்துட்டாங்க. சமூகத்துல அதுக்கு எதிராக எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் உருவாகல. அந்த அந்த மகாபாரதத்தினுடைய அந்த கதையினுடைய தாக்கம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு வரையிலும் சமூகத்துல எதிரொலிக்குது. எப்படின்னா இன்னைக்கும் பல அரசு நிறுவனங்கள்லயா இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்கள்லயா இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளிகள் பணிபுரியுறாங்க. அப்படி பணிபுரிகிற இடத்துல தலைமை பொறுப்புக்கான அந்த வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுக்க மறுக்கிறாங்க. அரசு நிறுவனங்கள்யாச்சும் வேற வழி இல்லாம விதிப்படி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அடுத்த நிலையில இருக்கிறவர் ஒரு அழுத்தத்தை உருவாக்குவார். நீ வேணான்னு எழுதி கொடுப்பா, உனக்கு இந்த தலைமை பொறுப்பு வேணான்னு எழுதி கொடு, நீ எழுதி கொடுத்துட்டா அடுத்து கீழே இருக்கிற நான் வந்துருவேன் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை உருவாக்குறாங்க. தனியார் நிறுவனத்துல சொல்லவே வேணாம், அங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க, உங்களுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு திருப்தியா இல்லை அப்படின்னே சொல்லிட்டு அந்த தலைமை பொறுப்பு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே நிறுத்தி வச்சிடறாங்க. இப்ப இதெல்லாம் என்னன்னா, நமக்கு மகாபாரத காலத்திலேயே திருதராஷ்டிரன் வந்து பார்வை இல்லாம இருந்ததுனால அவருக்கு அரசாங்கம் அரசை ஆளக்கூடிய அந்த பதவியை கொடுக்கல இல்லையா. ஏன்னா மகாபாரத கதைன்றது ஒரு சாதாரண கதை கிடையாது, அது வந்து சமூகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய கதை. யாரையாச்சும் நம்ம விமர்சனம் பண்ணணும்னா இன்னமும் ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் தான் கதையை நம்ம மேற்கோளா காட்டுறோம். அப்படி இவருக்கு அந்த அவருக்குரிய அந்த அங்கீகாரம் கிடைக்காம அன்னைக்கு போச்சு இல்லையா, அன்னைக்கே யாராவது குரல் எழுப்பி அவருக்கான அங்கீகாரம் இது, திருதராஷ்டிரனுக்கு அந்த அரியணை கொடுங்கன்னு சொல்லி போராடி இருந்தா இன்னைக்கு காலகட்டத்துல
மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான அந்த பதவி உயர்வு வரும்போது சிரமத்தை எதிர்கொள்ளாம இருக்கலாம். இன்னைக்கு நிறைய இடத்துல வாய்ப்பு மறுக்கப்படுது. இது அதனுடைய தொடர்ச்சியா நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு பார்வை இல்லைன்ற ஒரு காரணத்தினால அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படின்றது சாதாரண ஒண்ணு கிடையாது. அதை அதை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னா செயல்களை மேற்கொள்றாங்க அப்படின்றத நம்ம அந்த கட்டுரையில விளக்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் காந்தாரி, அதே மகாபாரதத்துல காந்தாரியோடைய செயல்பாடு கொஞ்சம் கூர்மையா உற்று நோக்க வேண்டியது. என்னன்னா, பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காந்தாரியோடைய செயலை எப்படி பாக்குறாங்கன்னா, காந்தாரி மாதிரி ஒரு மனைவி தான் வந்து தனக்கு அமையணும் அப்படின்னு காந்தாரியை வந்து புகழ்ந்து பேசுறாங்க. சமூகத்துல இது காண முடியுது. காந்தாரி போல ஒரு பெண்ணு தான் தனக்கு மனைவியா கிடைக்கணும். ஏன் அப்படி கருதுறாங்க? பொதுமக்கள் ஏன் அப்படி கருதுறாங்கன்னா, திருதராஷ்டிரனுக்கு வந்து பார்வை இல்லை. அவனை வந்து இந்த அம்மா திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கண்களை வந்து கட்டிக்கிறாங்க துணியை வச்சு. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுமக்கள் அதை எப்படி அணுகுறாங்கன்னா, தன்னுடைய கணவனுக்கு பார்வை இல்லை, அவரால் இந்த உலகத்தை பார்க்க முடியாது அப்படின்றத புரிந்து கொண்டு, தன் கணவன் பார்க்காத இந்த உலகத்தை, தன் கணவன் அனுபவிக்காத எந்த காட்சியின் பத்தியும் நானும் அனுபவிக்க போறதில்ல, இந்த உலகத்தை நானும் பார்க்க போறதில்லைன்னு தன்னுடைய கண்களை கட்டிக்கிட்டாங்க. இப்படிதானே ஒரு பெண் இருக்கணும், ஒரு மனைவினா இப்படித்தானே ஒரு ஆணுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி வேறு கோணத்துல அதை அணுகுறாங்க. அதை மக்களிடம் பரப்பவும் செஞ்சுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு மாற்றுத்திறனிய கோணத்துல இதை நம்ம அணுகணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய தரவு என்னவா இருக்குன்னா, இது வந்து திருதராஷ்டிரனை வந்து காந்தாரி அவமதித்திருக்கிறாங்க, அவருடைய பார்வை இன்மையை இந்த அம்மா கேலி செய்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். இந்த போல செய்தல்ன்றது ஒரு பக்கத்துல பார்க்கும்போது அறிவு மரபுல வந்து ஒருவன் இன்னொருவரிடமிருந்து அறிவை கற்றுக்கொள்வதற்கு போல செய்தல் ரொம்ப முக்கியமானது. ஒரு பெண் தன் அம்மா சமைக்கிறத பார்த்துட்டு அந்த சமையல் கலையை அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி இவங்க செஞ்சு அதை கத்துக்கிறாங்க. ஒரு சைக்கிள் ஓட்டணும்னா மற்றவங்க எப்படி ஓட்டுறாங்கன்றத பார்த்து அதே மாதிரி நம்மளும் கீழே விழுந்து கத்துக்கிறோம். இந்த போல செய்தல் ஒரு பக்கம் அறிவை வளர்ப்பதற்கு துணை நின்றாலுமே கூட, இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வந்து திக்கி திக்கி பேசுறாருன்னு வச்சுக்குவோம். அவரை பார்த்துட்டு அவரை மாதிரி இன்னொருத்தர் திக்கி திக்கி பேசுறாருன்னு வச்சுப்போம். அதை நம்ம எப்படி நினைப்போம்? அதை வந்து இழிவுபடுத்துறது தானே. ஒருத்தர் கால் தாங்கி நடக்கிறாரு, சரியா நடக்க முடியல, கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறாரு, அதை பார்த்துட்டு அவருடைய நண்பர் அதே மாதிரி நொண்டி அடிச்சு காட்டி நடந்தா எப்படி இருக்கும்? அப்ப அந்த மாற்றுத்திறனாளிக்கு எப்படி ஒரு வழியை ஏற்படுத்தும்? அந்த மாதிரி திருதராஷ்டிரன் வந்து இந்த உலகத்தை பார்க்க முடியல. தன்னுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடிய இந்த பெண் நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் தனக்கு ஒரு இந்த உலகத்தை அவங்க மூலியமா நம்ம பார்க்கலாம்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த அம்மா வந்துட்டு கண்ணை கட்டிக்கினதன் மூலயமா அவருக்கு என்ன ஆகுதுன்னா, என் மூலமா நீ இந்த உலகத்தை எதையும் பார்க்க முடியாது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்குது. அங்க மகாபாரதத்திலேயே வந்து காந்தாரி ஏன் கண்ணை கட்டினாங்க அப்படின்றதுக்கு அவங்க ஒரு சபதம் எடுத்திருப்பாங்க, என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்ட்டு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இங்க ஒரு காந்தாரியுடைய செயல்ன்றது நேரடியாக திருதராஷ்டிரனை பாதிக்குது. அவருடைய பார்வையின்மையை அது கேலி செய்யுது, கிண்டல் பண்ணுது. அப்படின்றப்ப இது காந்தாரியோடைய ஒரு செயலா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. பொதுவா அன்றைய சமூகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக அப்படியான ஒரு மனநிலையில தான் இருந்தது. கவலைப்பட மாட்டாங்க, ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்ப காந்தாரிய வந்து இந்த சமூகம் உயர்த்தி பிடிக்கிற மாதிரி நம்ம உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல போனா காந்தியருடைய செயல் என்பது அது வந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு செயல் அப்படின்றது நம்மளுடைய இந்த கட்டுரையின் வழியா நம்ம சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே நீங்க தொடர்ச்சியா வரும்போது இலக்கியத்துல வந்து பக்தி இலக்கிய காலம்னு ஒரு காலகட்டம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நூல். 63 நாயன்மார்களை பத்தி பேசுது. அந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரா வந்து தண்டி நாயனார் இருப்பார். அவர் வந்து பார்வை மாற்றுத்திறனாளி. அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் முழுசா சொல்ல, சில செய்தி மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, அவர் வந்து சிவன் மீது கொண்ட அன்பின் காரணமா அந்த திருவாரூர் கோவில்ல இருக்கக்கூடிய குளத்தை வந்து தூர்வாருவார். அப்படி தூர்வாரும் போது அவர் என்ன பண்றாருன்னா, குளத்துக்கு நடுவுல ஒரு குச்சை நடுவார். அதே மாதிரி குளத்துக்கு மேல கரையில ஒரு குச்சை நட்டு இருப்பாரு. 2 குச்சியும் கயிறால இணைச்சிருப்பார். ஏன்னா அவர் வந்து முழுமையா அவருக்கு பார்வை தெரியாது. அப்ப குளத்துல இருந்து மண்ணை அள்ளிட்டு அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டே அப்படியே கரைக்கு வந்து கொட்டுவார். இப்படி நடந்துட்டே இருக்கு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சமணர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இவர்கிட்ட பேசுறாங்க. அந்த உரையாடல் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, நீ வந்து குளத்துல இருந்து மண்ணை வாரி எடுத்து வெளியே கொட்டுற இல்லையா, இந்த செயலை உடனே நிறுத்து. ஏன் நிறுத்தணும்? நான் நல்ல செயல் தானே செய்யறேன். குளத்தை தூர்வாரதன் மூலமா குளம் ஆழமாகும், நிறைய தண்ணி சேமிக்க முடியும் அப்படின்னு இவர் பதில் சொல்றாரு. ஆனா அவங்க என்ன எதிர்முனையிலிருந்து பதில் சொல்றாங்க சமணர்கள்னா, இந்த குளத்துக்குள்ள நீ வாடுற மண்ணுல வந்து நிறைய சிற்றுயிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும். நீ இந்த மண்ணை வாரத்தின் மூலயமா எடுத்துட்டு வந்து வெளியே கொட்டுறது மூலயமா அதில் வாழக்கூடிய சிற்றுயிர்கள் இறந்து போகும், இப்படியான பாவத்தை செய்யாதன்னு சொல்றாங்க.
அதை இவர் கேட்கல. இவர் என்ன பதில் சொல்றாரு, நான் செய்யக்கூடியது சிவத்தொண்டு, இதனுடைய மேன்மை உங்களுக்கு புரியாது, நீங்க போங்கன்ட்டாரு ஒரே வார்த்தையா. இப்ப அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க சமண முனிவர்கள்னா, இது ரொம்ப முக்கியமானது. என்ன செய்யறாங்கன்னா, உனக்கு பார்வைதான் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் சொல்றத கேட்டு உன்னால புரிஞ்சுக்க முடியல, அப்ப நான் சொல்றதை நீ சரியா கேட்கல அப்படின்னா உனக்கு கேட்கறதுல கூட பிரச்சனை இருக்குன்னு நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழிக்காக, அதாவது கீழே குளத்துக்குள்ள இருந்து மேல வர்றதுக்காக அவர் அடையாளத்துக்கு நட்டு வச்சிருந்தார் இல்லையா, குச்சியும் அந்த கயிறும், அதை அப்படியே பிடுங்கி போட்டுறாங்க அந்த சமண முனிவர்கள். இப்ப உள்ள இருக்கக்கூடிய தண்டி எப்படி மேல வந்திருப்பாரு, ஏன்னா ஒழுங்கா எங்கேயும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னா அவர் ஒரு அடையாளத்துக்கு அதை கட்டியிருக்கிறாரு, அதை பிடுங்கி போட்டாங்க. இது புராணத்துல வரக்கூடிய செய்தி. இதை நம்ம அந்த மாற்றுத்திறனிய கோணத்துல அணுகும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சிற்றுயிர்கள் மீது அன்பு காட்டினவர்கள் சமணர்கள். ஏன்னா இந்த கதைக்குள்ளேயே அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்ப சிற்றுயிர்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள், அன்பு காட்டக்கூடியவர்கள், சிற்றுயிர்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமணர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி தன்னுடைய வழி அடையாளத்துக்காக அமைத்த அந்த கழியை, அதாவது குச்சியை பிடுங்கி போடுறாருன்னா அவர் என்ன மாதிரியான மனநிலையில இருந்திருப்பார்? அப்ப அவருடைய மனநிலையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சமூகத்தை பொறுத்த அளவுக்கு புழு பூச்சியின் மீது இருந்த அந்த அக்கறை கூட மாற்றுத்திறனாளிகள் வரும்போது இல்லாம போயிடுது. ஏன்னா சமணர்களை நம்ம வெறுமனே கடந்து போக முடியாது. அவர்கள் அன்றைய சமூகத்துல மிகச்சிறந்த கல்வியாளர்கள். ஏன்னா சமூகத்திற்கு கல்வியை புகட்டினவர்களா சமணர்களை தான் சொல்லிட்டு வரோம். நிறைய சமண குகைகள்ல தான் கல்வியை போதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கூடம் நம்ம சொல்றோம், அந்த பள்ளிக்கூடம்ன்ற சொல்லே சமணர்களுடைய இருப்பிடத்தை தான் குறிக்குது. ஏன்னா பள்ளி அப்படின்னா உறங்கக்கூடிய இடம். சமணர்கள் தாங்க தூங்கின இடத்திலேயே கல்வியை போதிச்சிருக்காங்க. பள்ளி அறையிலேயே கல்வி போதிக்கப்பட்டதுனாலதான் அதுக்கு பேரே பள்ளிக்கூடம் இன்னைக்கும் அந்த சொல் சமூகத்தில் நிலவுது. அப்படி கல்வியில சிறந்து விளங்கினவர்கள், உயிர்களிடத்தை அன்பு கொண்டவர்கள் கூட மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ளாம அவங்களுடைய வழித்தடத்தை சேதப்படுத்தினாங்கன்ற பார்க்கும்போது, மாற்றுத்திறனாளிகளை குறித்து எல்லா காலகட்டத்திலும் எல்லா சமூகத்தினிடமே போதுமான அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்றத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து வரும்போது இலக்கியத்துல இரட்டையர்களை பற்றியான செய்திகள் வருது. இரட்டையர்கள்னா நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். முதுசூரியன், இளஞ்சூரியன் சொல்லுவாங்க. அந்த இரட்டையர்களை பேரை குறிப்பிடுவாங்க. முதுசூரியன் வரும்போது அவர் நடக்க முடியாது, இளஞ்சூரி அப்படின்றவர் பார்க்க முடியாதவர். இப்ப ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் தான். இது இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எந்த இடத்துல முக்கியமா நமக்கு பார்க்கப்படணும் அப்படின்னா, இவர்கள் பல இடத்துக்கு, தமிழ்நாட்டுல பல இடத்துக்கும் நேரடியா போய் பாடல்களை பாடியிருக்கிறாங்க. என்ன மாதிரி பாடல்கள்னா, சிவன் மீது நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாங்க. அப்படி தமிழ்நாடு முழுவதும் பயணத்தை மேற்கொண்டார்கள் இவங்க. இப்ப நடக்க முடியாதவர் எப்படி பயணம் செஞ்சிருப்பாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப என்னன்னா, இந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஏக்கத்திறன் பாதிக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளியை சுமந்துக்கிறார். நடக்க முடியாதவர் பார்க்க முடியாதவருடைய தோல் மேல ஏறி உட்காந்துக்கிறார். மேல உட்காந்துட்டு அவர் வழிகாட்டுவார். நேரா போப்பா, இடது கை பக்கம் திரும்பு, வலது கை பக்கம் திரும்புன்னு அவர் சொல்ல சொல்ல இவர் தூக்கிட்டு போனோம். யோசிச்சு பாருங்க, இவருடைய காலம்ன்றது 14ஆம் நூற்றாண்டு. இரட்டையர்களுடைய காலம் கிபி 14ஆம் நூற்றாண்டு, 1300 இருந்து தொடங்குது. இப்ப 1300 அந்த காலகட்டத்துல போக்குவரத்து என்ன மாதிரியாக இருந்திருக்கும், போக்குவரத்து வசதிகள், சாலைகள் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அவங்களுடைய பாடல்களே அதை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பள்ளத்துல இறங்கி போறது, மேட்டு மேல ஏறி போடுறது, அப்புறம் கரடு முரடான பாதையில நடந்து போறதுன்னு அவங்களே அந்த வழித்தடத்தெல்லாம் பதிவு பண்றாங்க. அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுமந்து கொண்டு பயணம் செய்யறான். அது சாதாரண ஒண்ணா கிடையாது. அப்ப இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, பல இடத்துக்கு இவங்க போனாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இவங்க 2 பேர் மட்டும்தான் தனியா போயிருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய அந்த அதே சமூகத்தில் வாழக்கூடிய சக மனிதர்களிடம் இருந்து எந்த ஒத்துழைப்பும் இந்த 2 பேரும் கிடைக்கல. யாருமே இவங்களுக்கு உதவி பண்றதுக்கான ஒரு சூழலையே உருவாக்கல. இவங்க மட்டும் தனியா ஒரு பயணத்தை மேற்கொள்வாங்க, போய் பாடுவாங்க, அப்புறம் சில செல்வந்தர்களை சந்திப்பாங்க, பாடுவாங்க, பரிசு பெறுவாங்க. இப்படியேதான் போகுது. அப்ப இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் குறித்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறதுனால நமக்கான வழித்தடத்தெல்லாம் உருவாக்குறாங்க, ஒரு ரேம்ப் அமைக்கிறதுல. அன்னைக்கு அந்த மாதிரி உருவாக்க முடியலனா கூட சுற்றி இருக்கக்கூடிய சக மனிதர்கள் சின்ன சின்ன உதவியாச்சும் அவங்களை செஞ்சிருக்கலாம். அவர்களுடைய பாடல்கள்ல அப்படியான குறிப்பு எதுவுமே கிடைக்கல. எனக்கு இவங்க உதவி பண்ணாங்க, இப்படி இருந்தது அப்படின்லாம் எந்த இதுவும் இல்லை. சோ ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் சுமந்துகிட்டு பயணம் செய்யறதுன்றது சாதாரண ஒண்ணு கிடையாது. அது பெரிய விஷயம். இதுல நிறைய இந்த அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப சுற்றி இருக்கிற சமூகத்துல இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்லைன்றதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியா இருக்கு. அதை விட முக்கியமானது என்னன்னா, இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அவங்க பயணம் பண்ணிட்டு ஒரு மன்னனை சந்திக்க போறாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, பாண்டிய மன்னன் அவரை சந்திக்க போலான்னு போகும்போது அரண்மனைக்குள்ள கூட நுழைஞ்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் தடுத்து நிறுத்துறாரு. என்னன்னா, நீங்க அரசனை சந்திக்க முடியாதுன்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க மாற்றுத்திறனாளிகள், அரசன் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்தால்
என்ன நடக்கும், நேருக்கு நேர் பார்த்தா என்ன நடக்கும்னா அரசனுடைய வாழ்வில் தீங்கு ஏற்படும் அப்படின்னு ஒரு கருத்து அவரே சொல்றாரு. அப்ப என்னன்னா அன்னைக்கு சமூகத்துல 14ஆம் நூற்றாண்டு வரையில 1300கள் வரையிலுமே கூட என்ன நடந்திருக்குன்னா, ஒரு அரசனோ செல்வந்தனோ மாற்றுத்திறனாளிகளை நேரடியா சந்திச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில தீமை நடக்கும். இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற விதவைகளை நேருக்கு நேர் பார்த்தா போற காரியம் கெட்டு போயிடும், தீங்கு நினைக்கணும். அதே மாதிரிதான் மாற்றுத்திறனாளிகள் நினைச்சிருக்கிறாங்க. அதனால தடுத்துட்டாங்க, அரசனை பார்க்க விடவே இல்லை. அவர்கள் வந்து அதை வேதனை பாடல்ல பதிவு பண்றாங்க. நாங்க இவ்வளோ மேடும் பள்ளம் கடந்து வந்தோம், மலை மேல ஏறி வந்தோம், சின்ன சின்ன வழியா நடந்து வந்தோம், இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் நான் இங்க வந்தா எனக்கு பரிசு கிடைக்காம இப்படி தடுக்கிறியே அப்படின்னு சொல்லி அதை பாட்டுல பதிவு பண்றாங்க. அந்த தடுத்த அமைச்சரை வந்து குரங்குன்னு சொல்றாங்க. இது முக்கியமான வரி என்னன்னா, தடுத்த அமைச்சரை, அரசனை பார்க்காம தடுத்த அந்த அமைச்சர் இருக்காரு, அந்த அமைச்சரை இந்த இரட்டை புலவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குரங்கு, அதாவது இந்த குரங்குக்கு இங்க என்ன வேலை, அரண்மனையில என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன பதில் சொல்றாருன்னா, பொதுவா அந்த குரங்கு நீங்க அனுமன் அப்படின்னு நினைச்சுக்கங்க. அதாவது இந்த அரசனையும் அரசனுடைய தம்பி, அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்காரு, 2 பேர் இந்த அரண்மனையில இருக்காங்க. அரசர் பிளஸ் அவருடைய தம்பி 2 பேர் அரண்மனையில இருக்காங்க. இந்த 2 பேரை ராமன் லட்சுமணன் நினைச்சிட்டு இந்த குரங்கு இங்க மலைக்கு மேல இல்லாம இங்க வந்திருக்கு அப்படின்றாரு. அப்ப ராமாயண கதையை அப்படியே லிங்க் பண்ணி காட்டுறாரு. அப்ப இந்த அமைச்சரை குரங்குன்னு சொன்னது வந்து ஏதோ வந்து ஒரு சாதாரண வரி கிடையாது. தன்னை அவமானப்படுத்துற, தன்னுடைய ஊனத்தை அவமானப்படுத்தின அந்த மனிதருக்கு எதிராக அவர் முன்வைக்கிற ஒரு கலக குரல், எதிர்ப்பு குரல். என்ன ஏன் நீ தடுக்கிற, நீ ஒரு குரங்குடா அப்படின்னு சொல்லி தன்னை அரசனை சந்திக்காம தடுத்த அந்த அமைச்சனை இழிவுபடுத்துறாங்க. இது வந்து எதிர்ப்பு குரலா நான் பாக்குறேன் ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த இரட்டையர்கள் இந்த மாதிரிதான் தன்னுடைய வாழ்நாள வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இதன் மூலியமா நம்ம சுருக்கமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மாற்றுத்திறனாளிக்கு ஒரு மாற்றுத்திறனாளி தான் துணையாக இருக்க முடியும் அப்படின்ற கருத்தை இரட்டையர்களுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுது. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் எப்பயுமே சேர்ந்து இருக்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் போறாங்க, பக்கத்துல இருந்து எந்த ஒரு ஆதரவும் அவங்களுக்கு கிடைக்கிறன்றப்ப இந்த சமூகம் என்ன சொல்லுதுன்னா, மறைமுகமா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு இன்னொரு மாற்றுத்திறனாளி தான் துணை, எங்க கிட்ட இருந்து எந்த உதவியும் நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்றதுதான். பட் அதையெல்லாம் கடந்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சிறப்பான பாடல்கள் இன்னைக்கும் இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில நம்ம அதை கொண்டாடணும். அடுத்து அப்படியே இரட்டையர்களை கடந்து வரும்போது நம்மளுடைய இலக்கிய பேரவை, அந்தக கவி பேரவைன்னு நம்ம தலைப்பு வச்சிருக்கிறோம். நம்மளுடைய இந்த அந்தக கவி வீரராகவர் இருக்கார் இல்லையா, அவருடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து ஏறக்குறைய இரட்டையர்கள் மாதிரிதான் அவருடைய வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. என்ன அப்படின்னா வந்து அவருக்கும் செல்லக்கூடிய இடத்தெல்லாம் வந்து அவமதிப்பு தான் கிடைச்சிருக்கு. ஒரு ஒரு செய்தியை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இவர் வந்து இலங்கைக்கு பயணம் செய்யறார். அந்தக கவி வீரராகவர் வந்து இலங்கைக்கு பயணம் செய்யறார். எதுக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசனை சந்தித்து தன்னுடைய திறமையை காட்டி பரிசு பெறறதுக்கு தான். பரராச சிங்கன் அப்படின்றது அந்த அரசனுடைய பேர். இவர் தனியா பயணம் பண்ணாரா அப்படின்னா இல்ல, இவரோடு ஒரு உடன் மாணவர் இருந்தார், அவர் அழைச்சிட்டு போறாரு. போன அரசனை சந்திக்கலாம்னு நினைக்கும் போது அங்கேயும் அதே பிரச்சனை தான். இரட்டையர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான். என்னன்னா, ஒரு அமைச்சர் என்ன பண்றாருன்னா நடுவுல தடுத்து நீங்க அரசனை சந்திக்க கூடாதுன்ட்டார். அதுக்கப்புறம் அரசன்கிட்டையும் போய் சொல்றாரு, அந்தக கவி ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கிறாருன்னு. அந்தக கவினா நமக்கே தெரியல, பார்வை இல்லாத கவிஞர். அப்ப அந்தக கவி உங்களை பார்க்க வந்திருக்கிறாருன்னு உடனே அரசருக்கு என்னன்னா, அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மனசுல 2 கேள்விகள் உருவாயிருக்கும். சோ இந்த புலவரிடம் அதுக்கான விடை கிடைக்குமான்னு யோசிக்கிறார். இந்த நம்ம மனதில் இருக்கிற அந்த கேள்விக்கான விடை இந்த புலவர்கிட்ட இருந்து கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சு சந்திக்கலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாரு, வேணாம் நீங்க சந்திக்காதீங்க, நீங்க வந்து மாற்றுத்திறனாளிகளை நேரடியா பார்த்தா உங்களுக்கு தீங்கு ஏற்படும். அப்ப என்ன பண்ணலான்றப்ப வேறொரு மாற்று வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னன்னா, அரசனுக்கும் இந்த கவிஞருக்கும் இடையில ஒரு திரைச்சீலை ஒண்ணு தொங்க விடப்படுது. இது தெரியாது கவிஞருக்கு, ஏன்னா அவருக்கு பார்வை இல்லை இல்லையா, அப்ப தெரியல. இவர் என்ன பண்றாருன்னா, பாடல் பாடுறதுக்கு முன்னாடி அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அவருடைய மாணவர் யோசிக்கிறாரு, இடையில திரைச்சீலை இருக்குன்றத தன்னுடைய ஆசானுக்கு தெரிவிக்கணும்ட்டு. அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். என்னன்னா, சிவ சிதம்பரம்னுவார். சிவ சிதம்பரம்ன்ற வார்த்தையை தன் மாணவன் சொன்னதும் அந்த அந்தக கவிக்கு பொருள் விளங்கிடுச்சு. தனக்கு முன்னாடி ஒரு மறைப்பு திரை இருக்கு, அதுக்கு எதிரில தான் அரசன் இருக்கிறான்ட்டு. ஏன்னா சிதம்பரம் சைட்ல வந்து சிவ சிதம்பரம்ன்ற சொல் வந்து அதிகமா பயன்படுத்தப்படும். அதுக்கு பொருள் என்னன்னா, அதாவது ஒரு இறைவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு திரை இருக்குன்றதுதான், இடையில ஒரு மறைப்பு இருக்குன்றதுதான். அதாவது சிதம்பர ரகசியம்னு இல்லையா, அது சிதம்பர ரகசியம்னா இதுதான். அதாவது நடுவுல திரைச்சிலையை தொங்க விடுறது அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. அப்ப வந்து தனக்கு இடையில அரசனுக்கும் தனக்கும் இடையில ஒரு திரைச்சீலை இருக்கிறத தன்னுடைய மாணவன் மூலமா புரிஞ்சுக்கிறாரு அவரு. கேக்குதுங்களா? ஓகேங்க சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஒரு பாடலை பாடி அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலையை வந்து எரிச்சிடுறாரு.
அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, அடுத்து வந்து அரசனுடைய மனதுல இருந்த 2 கேள்விகள் இருக்கு இல்லையா? அது என்ன கேள்வின்னு அரசன் வாய தொறந்து சொல்லல. ஆனா சொல்லாமலேயே அந்த கேள்விக்கான விடையையும் அந்தக கவி விளக்குறாரு. அதுக்கான விடையும் குடுக்குறாரு. உடனே அரசனுக்கு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அவரு பரிசு பொருள் வழங்குறான்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப என்னன்னா, ஒரு அரசன் தன் மனதுல இருக்கிற அந்த கேள்வியை சொல்லாம இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்றாங்க. கண்ட சித்தின்றான். ஒருத்தர் மனசுல இருக்கிறத அவர் சொல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு பேரு கண்ட சித்தி. இது அந்தக கவி பெற்றிருந்தார். அதன் மூலியமா தான் அவர் வந்து அரசனுடைய கேள்விக்கு விடை தந்தார்ன்னு சொல்றாங்க. இப்ப இங்க என்னன்னா அந்த திரைச்சீலை எரிச்சார் இல்லையா அந்தக கவி, அது முக்கியமான ஒரு இடம். என்னன்னா தனக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த சமூக மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஒரு அரசன் ஒரு மாற்றுத்திறனாளியை நேருக்கு நேரா சந்தித்தா அவன் வாழ்க்கையில தீங்கு விளையும்ட்டு அந்த மூட நம்பிக்கைய இவர் என்ன பண்றாருன்னா அந்த மூட நம்பிக்கையின் மீது ஒரு அடி கொடுக்கிறார். எப்படின்னா அந்த அவங்க 2 பேருக்கு இடையில தொங்கின அந்த திரைச்சீலையை பாடல் மூலியமா எரிச்சதன் மூலமா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார். நீ என்னை பார், நீ என்னை பார்த்தா உனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, நீ நான் நேரடியா பார், உன் கண் கொண்டு பார் அப்படின்றத அந்த திரைச்சீலையை எரிச்சதன் மூலயமா அவர் நேரடியாவே என்ன சொல்றாருன்னா அந்த சமூகத்துக்கு தெரிவிக்கிறார். இந்த எதிர்ப்பு ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க பாருங்க, பாரத காலம் தொடங்கி அந்தக கவி காலம் வரையிலுமே கூட மாற்றுத்திறனாளிகளை சமமாவே அந்த சமூகம் நடத்தவில்லை. அவங்களை பற்றி சொன்ன அந்த பதிவுகளின் வழியா கூட என்னன்னா வேற வேற கருத்துக்களை சொல்றாங்களே தவிர உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகள் அதுல தவறாதான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற உண்மையை கூட இந்த சமூகம் சிந்தித்து பார்ப்பது கிடையாது. இன்னமும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த அந்தக கவியை பத்தி பேசும்போது அவர் திறமை மிக்கவர், அவர் வந்து தனக்கு இடையில மறைக்கப்பட்ட அந்த திரைச்சிலை இருந்து தன்னுடைய பாடல் மூலயமா எரிச்சார்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர அது ஒரு எதிர்ப்பு குரல், அரசனை தன்னை நேரடியாக பார்க்க வைத்த செயல்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொன்ன பொருள் மாறிடும் இல்லையா, அதனால அதை திட்டமிட்டே தவிர்த்துருவாங்க. சோ இந்த இடங்களெல்லாம் தான் நம்ம வந்து அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய இடங்களாக நான் பாக்குறேன். சரி, இதெல்லாம் பழைய காலம் தானே சார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு வரையிலும் நமக்கு வரக்கூடிய இந்த சினிமாக்கள்ல வந்து மாற்றுத்திறனாளிகளை குறித்து தவறான சித்தரிப்பே காட்டப்படுது. 10 படம் வருதுன்னா ஒரு படம் நல்ல படமா இருக்கு, மீதி 9 படத்துல மாற்றுத்திறனாளிகளை குறித்து தவறாதான் சித்திரங்கள் பதிவாகுது. நான் என்னுடைய கட்டுரையில ஒரு படத்தை மட்டும் உதாரணத்துக்கு காட்டியிருப்பேன். என்னன்னா லண்டன் ஒரு திரைப்படம், சுந்தர் சி இயக்கத்துல வந்த படம். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருப்பாங்க மாற்றுத்திறனாளிகளை, குறிப்பா பார்வை மாற்றுத்திறனாளிகளை. என்னன்னா நான் ஒரு நிமிடத்துல அந்த கதையை சொல்றேன். அதாவது கதாநாயகின்றதை தாண்டி இந்த படத்துல வந்து ஒரு முதிய தம்பதிகள் இருப்பாங்க. 2 பேருமே பார்வை இல்லாதவர்கள் தான். அவங்களுக்கு ஒரு பேரன் வெளிநாட்டுல இருப்பாரு. அவர் திரும்ப வர்றதா வந்து சொல்லியிருப்பாரு, நான் வரேன் அப்படின்ட்டு. அந்த நாளுக்காக காத்துட்டு இருப்பாங்க அந்த முதியவர்கள் 2 பேரும். ஆனா அவர் வெளிநாட்டுல இறந்து போயிட்டு இருப்பாரு, வர மாட்டாரு. அதை தெரிந்து கொண்ட 2 பேரு, அந்த படத்துல வரக்கூடிய கதாநாயகன் அவனுடைய நண்பன் 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முதியவருக்கு அந்த உண்மையை சொல்லாம நம்மளே போயிட்டு அந்த பேரனை நடிச்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்கிக்கலாம்னு பிளான் போடுவாங்க. அப்படி உள்ள வரும்போது அந்த முதியவர்கள் இருக்காங்க இல்லையா, பார்வை இல்லாத முதியவர்கள், அவங்க கிட்ட போயிட்டு ஒருத்தர் உடம்பளவுல பேரனா நடிப்பாரு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வெளியே கொஞ்சம் ஒரு 2-3 அடி தள்ளி நின்று பின்னாடி இருந்து குரல் கொடுப்பாரு. இந்த முதியவர்கள் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு பேரனை கேட்டா உடம்பு பிடிச்சிட்டு தான் கேட்பாங்க, கை பிடிச்சிட்டு. ஆனா வாய்ஸ் கொஞ்சம் தள்ளி இருந்து வரும், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. இப்ப இத பார்வை திறனாளிகளால் கண்டுபிடிக்க முடியாதா? ஆனா படம் என்ன சொல்லுதுன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் காட்டியிருப்பாங்க. சோ ஒரு பேரன், ஆனா 2 பேர் பேரனா நடிச்சிருப்பாங்க அந்த காட்சியில. ஒருத்தர் உடலாக பேரனாகவும் இன்னொருத்தர் குரலால் பேரனாகவும் நடிச்சிருப்பாங்க. கதை முழுவதுமே அதை கண்டுபிடிக்காத மாதிரியே தான் கொண்டு போயிருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம். அப்ப என்ன இந்த திரைப்படம் என்ன காட்டுது? பார்வை மாற்றுத்திறனாளிகளை எளிதில் ஏமாற்றி விடலாம், அவர்கள் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு. அப்ப இந்த படத்தை பார்க்கக்கூடிய பொதுமக்களும் என்ன நினைப்பாங்க, இவங்களுடைய அறிவு இவ்வளவுதான் போல அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து உயர்த்தி பேசாம அவர்களுடைய திறமையை குறைவா மதிப்பிடுறது, அவர்களுடைய ஆளுமை தன்மையை சிதைக்கிற வகையில தான் வந்து திரைப்படங்கள் எடுக்கப்படுது. இப்ப இதெல்லாம் இவ்வளவு நேரம் நான் சொன்னது என்னன்னா கட்டுரையினுடைய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் குறித்து தவறான கருத்து சித்திரம் தான் இதுவரையிலும் படைப்புகளில் படைக்கப்பட்டிருக்கு. அந்த தவறான கருத்துக்களை நம்ம முதல்ல உடைச்சு எரிச்சுட்டு புதிய கருத்துக்களை நம்ம படைப்புக்குள்ள சேர்க்கணும். நம்ம சேர்க்கக்கூடிய கருத்துக்கள் எப்படி இருக்கும்னா, மாற்றுத்திறனாளிகளுடைய ஆற்றல், அவங்களுடைய திறமை, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய நல்ல குணங்கள், இதையெல்லாம் படைப்புகளை கொண்டு வந்து காட்டணும். சமூகத்தில் நம்மளும் வந்து ஒரு தவிர்க்க முடியாத மனிதர்கள் தான் அப்படின்றத படைப்புகளின் வழியாக நம்ம உள்ள சேர்க்கும் போதுதான் அது இந்த படைப்புகள் சமூகத்துல பரவும். அப்ப நல்ல விளைவுகள் ஏற்படும். இப்ப இந்த மாதிரி படைப்புகள் வந்ததே இல்லையா இதுவரையிலும் அப்படின்னா வந்திருக்கு. அதை நான் என்னுடைய கட்டுரையில இறுதியில கொடுத்திருக்கேன். ஜெயமோகனுடைய 7ஆம் உலகம், ஜெயகாந்தனுடைய வாய்ச்சொற்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அபிலாஷோடைய கால்கள்,
அதுக்கப்புறம் நம்ம வந்து முருகேசன் ஐயாவுடைய கூண்டில் ஏற்ற முடியாத குற்றவாளிகள், ரமேஷ் ஐயாவுடைய வேடிக்கை பார்க்கும் இருள், இந்த மாதிரி இன்னும் நிறைய நான் உள்ள கொடுத்துருக்கேன். அப்ப இது நான் சொல்லாம விட்ட படைப்புகளும் இருக்கும் கண்டிப்பா. நான் ஒரு கட்டுரைக்காக சிலரை மட்டும் உள்ள சேர்த்திருக்கேன். அப்ப இந்த மாதிரி நல்ல நல்ல படைப்புகளும் இன்னைக்கு வந்திருக்கு. இதை வந்து நம்ம பேசணும், கையில் எடுத்து மாற்றுத்திறனாளிகளை குறித்து உயர்வாக பேசக்கூடிய படைப்புகளை பற்றி நம்ம வந்து பேசணும். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளை பற்றி உயர்வாக நம்ம பேசதான் பொதுமக்களிடம் அது போய் சேரும் அப்படின்றதுதான். அப்ப படைப்புகளின் வழியாக நம்ம செய்யக்கூடிய இந்த புரட்சி என்பது எதிர்காலத்துல மாற்றுத்திறனாளிகளை ஒரு நல்ல இடத்துக்கு சமூகத்துல கொண்டு போய் சேர்ப்போம்ன்றதுதான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்னைக்கு வந்து ஒரு ஆய்வுன்னு வந்துட்டா தலித்தியம், பெண்ணியம், மார்க்சியம்ன்ற அளவுலதான் இன்னைக்கு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பாக மாற்றுத்திறனியம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு பின்புலமாக இருக்கணும். அது ஒரு படைப்பு உலகத்துல அப்படியான அந்த கருத்தியல் ஒரு நல்ல இடத்தை பெறணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இதற்கு இந்த அந்தக கவி பேராவையில் இருக்கக்கூடிய படைப்பாளர்களும் இதை கையில் எடுத்து இது தொடர்பா செயல்படணும்னு நான் இந்த அரங்கத்தின் வழியா கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. கேள்விகள் இருந்தா அதை பற்றி அப்புறம் உரையாடலாம். நன்றி. இலக்கிய வகைமைகளுள் மாற்றுத்திறனியம் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது, எப்படிப்பட்ட தாக்கத்தை அது இனி ஏற்படுத்த வேண்டும் என்பதை மிக சிறப்பாக தம்பி சரவணன் எடுத்துரைத்திருக்கின்றார். இனி கேள்வி நேரம். கட்டுரைக்குள் உட்பட்டு தங்களுடைய ஐயத்தை ஆய்வாளரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். கேள்வி நேரம். ஏதாவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம், கேளுங்க. மியூட் ஆன் பண்ணிட்டு கேளுங்க. கேள்வி யாருமே கேட்கலையா? பிரதீப் சார் அன்மியூட் பண்ணிடுவேன் எல்லாரையும். அன்மியூட் பண்ணிடுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்களா சார்? கேக்குதா சார்? கேக்குது, கேளுங்க சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குது, கேளுங்க சார். சரவணா கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குது, கேளுங்க. வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து மகாலிங்கம். சொல்லுங்க சார். இப்போ நான் இந்த கட்டுரையை படிச்சேன், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எனக்கு ஒரு 2-3 சஜஷன் தான், கொஸ்டின் எதுவும் இல்லை. என்னன்னா, இப்போ இந்த தண்டீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல வரும்போது இங்க வந்து நம்ம பார்வையற்றோரியம் இல்ல வந்து மாற்றுத்திறனாளியம் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறது அப்படின்றது ஒரு முக்கியமான பகுப்பு இல்ல முக்கியமான ஒரு பார்வையா இருந்தாலும் கூடி, அங்க அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சமணர்களுக்கும் சைவர்களுக்குமான பிரச்சனைன்னு இருக்கு. அதையும் சேர்த்து பேசிட்டா கொஞ்சம் அதனுடைய ஒரு என்ன சொல்றது, அதனுடைய ஃபுல்ஃபில் ஆயிருமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து சமணர்கள் வந்து உயிர்கொலை புரியக்கூடாது, இல்ல அது வந்து உயிர்கொலைன்ற அந்த விஷயத்த வந்து நம்ம தவிர்க்கணும், சின்ன சின்ன உயிர்களுக்கு கூட தீங்கு பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பார்வையில தான் இது இருக்கு. கூடவே வந்து இது யாரால் எழுதப்பட்டதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ சமணர்களை வந்து இப்போ பார்வையற்றோருக்கு எதிராக இப்படி காட்சிப்படுத்துதல் அப்படின்றது ஒரு காழ்ப்புணர்ச்சி சார்ந்த விஷயமாக பக்தி இலக்கியத்துல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்து 7, 8, 9 பாடல்கள் நம்ம தொடர்ந்து படிச்சிருக்கோம் பக்தி இலக்கியத்துல. அப்போ இந்த ஒரு சூழலையும் அதுல சேர்த்துக்கிட்டா வந்து சரியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருந்துச்சு. ஏன்னா இது டைரக்டாவே வந்து எப்படி ஆகுதுன்னா, சமணர்களை வந்து இந்த இடத்துல ரொம்ப டவுன் பண்ற மாதிரியான ஒரு சினாரியை கொண்டு போயிடுது. நான் கட்டுரையை படிக்கும் போது எனக்கு புரிஞ்ச சரி. இப்ப நீங்க பேசும்போதும் கூடி அந்த ஒரு கருத்து வந்து ரொம்ப மேலோங்கி இருந்ததுனால நான் அப்படி சொல்ல வந்தேன். மற்றபடி வந்து பார்த்திருக்க இந்த 4 விஷயங்களையும் பார்த்திருக்க வியூ அதுதான். என்னோட ரிசர்ச்ல கூடி நான் இந்த வியூ தான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஒரு பாயிண்ட் வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்ப எப்படி சொல்றேன்னா, மாற்றுத்திறனாளித்த கட்டமைக்கும் போது நம்ம வந்து எல்லா தரப்பு நியாயங்களையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒரு வெகுஜன சமூகம் வந்து எப்படி பார்வை மாற்றுத்திறனாளிகளை அணுகுது, இல்ல பார்வை மாற்றுத்திறனாளி சமூகமே வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளை எப்படியாக அணுகுகிறது, இப்படின்ற பலதரப்பட்ட நம்ம வியூல வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்படின்ற ஒரு தேவை கருதி தான் நான் அதை முன்வைக்கிறேன் சார். 2வது விஷயம் வந்து இப்போ திருதராஷ்டிரன் அந்த இரட்டைப்புலவர்களுடைய கான்சியஸ் அந்த இரட்டைப்புலவரோட கான்செப்ட் நம்ம வரும்போது, ஒரு மாற்றுத்திறனாளி வந்து இன்னொரு மாற்றுத்திறனாளி புரிஞ்சுக்க முடியல, ஒரு மாற்றுத்திறனாளனுடைய சூழலை இன்னொரு மாற்றுத்திறனாளி சூழல் கொண்டு அணுக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க உங்களோட கட்டுரை வந்து பின்பக்கமாக அந்த லண்டன் படத்துல வரும்போது ஒரு பார்வையற்றோருக்கு இன்னொரு பார்வையற்றோர் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குல்ல. அப்போ இந்த இரட்டைப்புறவர் வர்ற அந்த மாற்றுத்திறனாளியும் மாற்றுத்திறனாளி அந்த கான்சியஸும் இங்கே வரும்போதும் அது வந்து ஒரு பெரும் சமூக புரிதலுக்கான ஒரு மாற்றத்தை வந்து ஒரு பெரும் நிகழ்த்துதலுக்கு இடையில நிகழ்த்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இரட்டை புலவர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க
எப்படியான ஒரு சூழல்ல இருந்தாங்க அப்படின்றதுக்கான நம்மளுக்கு டேட்டாவே கிடையாது. நம்ம கிட்ட வந்து இலக்கிய வாரியாக ஒரு வகைமை தொகையில நம்ம படுத்தி வச்சிருக்கோம். நம்ம வரலாற்று புரிதலோட இந்த இரட்டை புலவருடைய காலகட்டம்ல வந்து இந்த தனிப்பாடல்கள் வந்த காலகட்டம் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்போ இந்த ஒரு பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்வியல் செய்தியை நம்ம எல்லாமே இன்டர்பிரேட் தான் பண்றோம். இப்படிலாம் இருந்திருக்கலாம் அனுமானங்கள் வழியாக தான் சொல்றோமே தவிர்த்து மற்றபடி நம்மளுக்கு வந்து இப்படிலாம் இருந்துச்சு, இப்படிதான் அந்த கால சூழல் இருந்துச்சு அப்படின்றத சொல்றதுக்கான ஒரு டேட்டா இல்லை. இப்போ உதாரணமா எப்படி சொல்லணும்னா, இந்த அரிது அரிது மானிடடாய் பிறத்தல் அரிது அதனினும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பாட்டே ஒரு பெரிய ஒரு டபுள்ல ட்ரிபிள்ல அப்படின்னு நம்ம வச்சு யோசிக்க வேண்டிய ஒரு பாட்டா தான் இருக்கு. ஏன்னா மனிதராய் பிறத்தரே அரிதுன்னு ஒரு அவை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டான். அதுலயும் கூன் குருடி செவிடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்லிட்டான். சரி, ஓகே. அப்போ அந்த காலகட்டத்துல அவை யாரையுமே பார்க்கலையா? ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த ஒரு விஷயத்தை யாரும் ஊனமுற்றோர் சார்ந்த விஷயங்களை பார்க்கலையா? இல்ல அந்த சூழல்ல இப்படி பிறக்கிறதுன்றது ரொம்ப அரிதா இருந்ததா? இல்ல இந்த ஊனமுற்றோன்ற கான்சியஸ் வந்து அந்த சமூகத்துல எப்படியாக இருந்ததுன்ற பல பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்மளுக்கு இந்த பாட்டுக்குள்ள விரிஞ்சுட்டே போகுது. எல்லாமே நம்மளோட இன்டர்பிரேஷன் தான். அப்போ இப்படியான ஒரு சூழலை அதுக்குள்ள வச்சு விவாதிக்கும் போது இந்த கட்டுரை இன்னும் கூடிய அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றதான் சார் நல்லா வந்தேன். எனக்கு இன்னொரு விஷயம் கடைசியா இப்ப பேசும்போது கூடிய ஒரு கேள்வியும் தோணுச்சு. என்னன்னா இப்போ இந்த போஸ்ட் மாடர்னிசம் மாடர்னிசம் சொல்றோம் இல்லையா? போஸ்ட் மாடர்னிசத்துல ஒரு முக்கியமான டேர்மே அடையாள அரசியலுடைய மீட்பு, உதிரியாக்குதல், இந்த மாதிரியான கான்சியஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த வகையில பார்க்கும்போது ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய விஷயங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளே கூட்டமா சேர்ந்து அணுகிறது. குறிப்பா பார்வையற்றோருடைய விஷயங்களை எடுத்து பேசுறது, பார்வையற்றோர் அல்லாத விஷயங்களை எடுத்து பேசுறது, இப்படி நிறைய கான்சியஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் அது கூட தொட்டு காமிச்சு அதை விளக்கணும்னா, ஏன்னா வெகுஜனப்படுத்துறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இங்க நம்மளுக்குள்ளேயே பேசுறது இல்ல வந்து நம் சார்ந்த விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறது அப்படின்றது வந்து வெகுஜனப்படுதல் தான். அப்போ அங்க லேயர் கடத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கை கொடுக்குமோன்னு நான் நினைக்கிறேன் சார். அதுதான் என்னோட சஜஷனா இருந்தது. உங்களுக்கு அதை பத்தின ஏதாவது கருத்துக்கள் இருந்தது இல்ல இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம் சார். மகாலிங்கம், ரொம்ப நன்றி உங்களுக்கு. அநேகமா உங்களை நான் புத்தக கண்காட்சியில பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சார்? நான் தான் சார். நான் தான். ஆமா சார். அருமை, நல்லது. நீங்க சொன்ன முதல் கேள்வி இருக்கு இல்லையா, அதாவது வந்து சமணர்கள் வந்து இன்னும் கூட சமணர்களை பற்றி விரிவா காட்டியிருக்கலாம். எந்த அளவுலன்னா, அது சமய காழ்ப்புணர்ச்சியின் காரணமா சமணர்களை அப்படி வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னீங்க. அது உண்மைதான். அந்த கட்டுரை எழுதும்போது அந்த இடத்த நானும் எதிர்கொண்டேன். இப்படி எழுதும்போது எதிர்நிலையிலிருந்து இப்படி ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி உண்மையும் கூட. ஏன்னா திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடல்கள்ல ஒவ்வொரு பத்திலையுமே, திருஞான சம்பந்தருடைய அந்த பாடல் அமைப்பு முறை நமக்குலாம் தெரியும். அவருடைய ஒவ்வொரு பத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 8வது 10வது பத்துன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பாட்டுல வந்து சமணர்களை அவர் வந்து என்ன பண்ணுவார், எதிர்ப்பார். எல்லா பத்திலும் ஒரு பாட்டு சமணருக்கு எதிராகவே அவர் எழுதியிருப்பார். இது எதுக்கு சொல்றேன்னா, இது உண்மைதான். நீங்க சொல்றபடியே அது வந்து பாத்தீங்கன்னா வந்து சைவர்கள் சமணர்களை வந்து குறைவா காட்டணுன்றதுக்காக இப்படியான ஒரு காட்சியை கூட பின்னிருக்கலாம். அது கரெக்டு. ஆனா நம்ம வந்து ஒரு வரி வேணா சேர்க்கலாம், இந்த பின்னணியிலும் இது இப்படி நம்ம அணுகப்படும் அப்படின்னு வேணா கூட சேர்க்கலாம். தப்பு கிடையாது. நீங்க சொல்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படுது, அதை உள்ள சேர்க்கலாம். ஆனா நான் எதனால சேர்க்காம விட்டேன்றதையும் இங்க பதிவு பண்றேன். அது ஏன் சேர்க்காம விட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு கதை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு டெக்ஸ்ட், ஒரு பிரதி நமக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அந்த பிரதி இப்ப சமூகத்துல தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிடுச்சு. இப்ப பிரதி என்னவா இருக்கு அதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற மூல காரணம் கண்டிப்பா வேறு ஒண்ணா கூட இருக்கலாம். அது சமணர்களை திட்டமிட்டே தாழ்த்துவதற்காக பின்னப்பட்ட ஒரு கதை தான். அந்த கதை உருவாக்கப்பட்டு சமூகத்துல புழக்கத்துல விடப்பட்டாச்சு. இப்ப சமூகத்துல போயிட்டே இருக்கு, பரவிட்டே இருக்கு. இந்த கதையை வச்சு இந்த கதையை கேட்கக்கூடிய பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாச்சும் ஒரு மாற்றுத்திறனாளியை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதனுடைய அந்த கதையினுடைய தாக்கம் வரும். எப்படின்னா, ஒரு நடக்க முடியாதவர் நடந்து போறாரு, ஹேண்டிகேப்ட் நடந்து போறாரு. இன்னொருத்தர் வேகமா பஸ் பிடிக்க போறாரு. அவர் போற அந்த கவனத்துல அவருடைய கால் நடக்க முடியாதவர் ஸ்டிக்கை பயன்படுத்தி தான் நடந்து வருவார். தாங்கி தட்டி விட்டு போயிடுறாரு. அவர் கீழே விழுந்துருவார்ல, யாரும் அந்த கால் நடக்க முடியாதவர். ஆனா பஸ் பிடிக்க போனவர் அது திரும்பி கூட பார்த்துக்க முடியாது. அந்த சவுண்டு கூட கேட்டிருக்கும் அவருக்கு. அவர் மனசுக்குள்ள உள்ளூர ஒரு எண்ணம் கூட வந்திருக்கும், ஐயோ தட்டி விட்டமேன்னு. இருந்தாலும் நான் பேசுறத கேக்குதுங்களா? கேக்குது.
இருந்தாலுமே கூட அது இயல்பா கடந்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி தண்டி நாயனார் புராணத்துல அந்த கதையை வருதுல குச்சி பிடுங்கி போட்டாங்கன்னா, இப்ப இந்த என்ன ஆயிடும்னா நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்களுடைய அந்த செயல்பாட்டை நம்ம வந்து நிறுத்திடுவோம், நடக்க முடியாது. இப்ப நம்மளே நடந்து போறோம், பார்வை மாற்றுத்திறனாளிகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த ஸ்டிக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேணுனே வந்து தட்டி விட்டு போறது, அவங்க நடக்கணுன்றதுக்காக அவங்க மேல படுன்றதுனால நம்மள வந்து திட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இப்ப என்னன்னா இந்த ஒரு கதை உருவாக்கிட்டாங்க, அந்த கதை சமூகத்துல இருக்கு, அந்த கதையின் மீது நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும்ல. இந்த கதை தப்புங்க, இது தப்பான கதை, நீங்க இதை அப்படியே முழுசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வியை வந்து முன் வைக்கிறேன். ஸோ அந்த அந்த அதனால இந்த கட்டுரைக்குள்ள அதோட நிறுத்தினேன். ஆனா நீங்க சொல்ற கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான். நம்ம ஒரு வார்த்தை சேர்த்துட்டோம்னா என்ன ஆகும்னா கட்டுரைக்கு இன்னும் கூட அது வலு சேர்க்கும். என்னன்னா நம்ம ஒரு சார்பு இல்லை, நம்ம சமணருக்கு எதிர் இல்லைன்றத அந்த ஒரு ஒற்றை வரியின் மூலமா நம்ம வாசகருக்கு தெரிவிக்க முடியும். அதனால நான் வந்து கண்டிப்பா கட்டுரையிலேயே அதை சேர்த்துக்கிறேன். ஆனா இந்த இதுவரை நான் நிறுத்தினதுக்கான இது ஒண்ணு. அடுத்து வந்து நீங்க அந்த இது சொல்லியிருந்தீங்க, அதாவது இரட்டை புலவர்களும் வந்து தனியா தான் நடந்துட்டு, அவங்க 2 பேரும் மாற்றுத்திறனாளிகள் தனியா தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாங்க. அதே மாதிரி அந்த திரைப்படத்திலையும் லண்டன் திரைப்படத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் 2 பேர் கல்யாணம் பண்ணி இருப்பாங்க. அதாவது பார்வை இல்லாத 2 பேர் திருமணம் பண்ணியிருப்பாங்க. அந்த குறியீட்டை நான் கட்டுரையில சொல்லியிருப்பேன், இங்க நான் பேசும்போது அதை சொல்லலை. இதை நீங்க ஒப்பிட்டு காட்டினீங்க, இப்ப வந்து ஒரே மாதிரி தானே இருக்குன்னு. ஆமா, எல்லா காலத்திலயுமே சமூகம் என்ன பண்ணுதுன்னா மாற்றுத்திறனாளிகளை ஒதுக்கக்கூடிய வேலையை சரியா செஞ்சிருக்கு. எந்த சமூக காலமும் அதுக்கு விதி விலக்கு கிடையாது. நீங்க சங்க காலத்துல எடுத்துக்கிட்டாலுமே கூட அன்னைக்கும் வந்து மாற்றுத்திறனாளிகளை ஒதுக்கியிருப்பாங்க. அது குறித்து ஒரு கட்டுரை எழுதணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே வந்து அது இந்த போர்க்களத்துல பங்கு கொண்டு அதுல கை கால் எல்லாம் இழந்தாங்க இல்லையா வீரர்கள், விழுப்புண் பெற்று வந்த வீரர்கள், அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எந்த பதிவும் இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அதை பத்தி நான் சிந்திச்சுட்டு இருக்கேன். அதை ஒரு கட்டுரை எழுதணும். இப்ப எதுக்கு சொல்லணும், எல்லா காலகட்டத்திலும் மாற்றுத்திறனாளிகளை திட்டமிட்டே சமூகம் புறக்கணிச்சிருக்கு. அப்ப அதனாலதான் ஒரே மாதிரி இருக்கு. எல்லா காலத்திலும் நம்ம தான் கூட்டமா தனியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ஒரு செய்தி. அப்புறம் ஔவையாருடைய பாடல் வந்து அரிதறிது மானுடராய் பிறத்தல் அரிதுன்ற அந்த வரியை நம்ம அப்படியே முழுக்கும் உண்மையா எடுத்துக்க முடியாது. நீங்களே கூட சொன்னீங்க, நமக்கு கிடைச்ச வரிகளை வச்சு நம்ம வரலாறை எழுதிட முடியுமா, நமக்கு ஒரு பாட்டு கிடைக்குது 2 பாட்டு கிடைக்குது, அந்த 2 பாடல்களை வைத்து வரலாறு எழுத முடியுமா? எழுத முடியாதுதான். இப்ப வரலாறே கிடைக்கல நமக்கு. அப்படி வரலாறே கிடைக்காத நேரத்துலதான் கிடைத்ததை வைத்து எதையாவது ஒன்னை நம்ம வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்குறது யாருக்கும் பிரச்சனை இல்லாம உருவாக்கணும்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா அதுலயும் ஒரு அரசியல் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய 2 பாடல் வச்சு கூட மாற்றுத்திறனாளிகளை பின்னோக்கி தள்ள முடியும் அப்படின்னா அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. அப்ப அதே 2 பாடலை நம்ம கையில் எடுத்துட்டு நம்ம வேற ஒரு கருத்தை உள்ள சேர்க்கிறோம். இது வந்து உண்மை வரலாறு இல்லைனாலுமே கூட அந்த 2 பாடலை வைத்துதான் சமூகத்துல நம்மளை பின்னாடி தள்ளி இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அதே 2 பாடலை வைத்து நம்ம முன்னோக்கி செல்வதற்கு நமக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை மாற்றி அமைப்பதில் தவறு இல்லை. இப்ப ஔவையார் வந்து அரிது மானுடாய் பிறத்தல் அரிதுன்னாங்க. உண்மையிலேயே அவங்க காலத்திலேயே ஜனத்தொகை அதிகமா தான் இருந்திருக்கும். இன்னும் மனுஷனே பார்க்காத ஆள மாதிரி அவங்க மானுடராய் பிறத்தல் அரிதுன்னாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க சொன்னது பண்பு நலங்களை தான். நல்ல யாருக்கும் தீமை செய்யாத ஒரு பண்பு நலம் கொண்ட மனிதரை பார்க்க முடியலன்றதை அவங்க சொல்ல வந்ததா இருக்கும். அதுல கூடுதலா நம்மளே சேர்த்துக்கிறாங்க. கூன் குருடு செவிடு இல்லாம பிறக்கிறது அரிதுன்ற பட்சத்துல அன்னைக்கும் மாற்றுத்திறனாளியுடைய பெருக்கம் இருந்திருக்கும். அதனாலதான் அதையும் சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப பிறந்திருக்கிறோம், ஆனா என்ன மாதிரி வாழ்ந்தோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஔவையார் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க காலத்திலே இருக்கிறத அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. இருக்கிறாங்கப்பா, பார்வை இல்லாதவங்க, காது கேட்காதவங்க, நடக்க முடியாதவங்க, கூணுடையவங்க இருக்கிறாங்க தான். அந்த பிறப்பு அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அந்த ஒரு வரியை வச்சு அவங்க தாழ்நிலையில தான் வாழ்ந்திருப்பாங்க, நம்ம முடிவுக்கும் வர முடியாது. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து 2 கேள்விக்கு பதில் சொன்னேன். 3வதா ஒரு கேள்வி கிடைக்கும், இந்த பின் நவீனத்துவம் இந்த அதெல்லாம் வச்சு அதை பற்றிலாம் எழுதணும். இந்த ஒரு கட்டுரைக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் உள்ள கொடுத்துட்டோம்னா கட்டுரையின் அளவு ரொம்ப பெரிதா போகும். நம்ம சொல்ல வரத சுருக்கமா சொல்லி முடிக்க முடியாது. அப்ப வேற ஆட்கள் வேற கருத்து பின்புலத்தை வச்சுட்டு அந்த மாதிரியான கட்டுரைகளை எழுதலாம். நீங்களும் வந்து இந்த மாதிரியான கட்டுரைகளை அமைக்கலாம். அப்படின்னா பின் நவீனத்துவத்தை வைத்து அடையாளத்தை உடைத்து உதிரியாக்குதல்னு சொன்னீங்க இல்லையா. இப்ப அந்த பின்புலத்துல நீங்க எதனா கட்டுரை எழுதலாம். நீங்க ஆல்ரெடி இதிலே தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இன்னமும் சிறப்பா செயல்பட முடியும். நிறைய தரவுகளை வைத்து செயல்படலாம். என்னுடைய கட்டுரைன்றது ஒரு புள்ளி, அவ்வளவுதான். இந்த புள்ளியிலிருந்து அப்படியே அடுத்தடுத்து கோடுகள் வரையப்படணும், நிறைய படைப்புகள் உருவாக்கப்படணும் அப்படின்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. நன்றி சார். வணக்கம். வணக்கம். நான் பெரியதுரை பேசுறேன். கேக்குதா சார்? வணக்கம் சார், சொல்லுங்க சார். கட்டுரை ரொம்ப நல்ல முயற்சி, அருமையான முயற்சி. என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அப்படின்னு சொன்னா கட்டுரையில புதுசா நீங்க ஒன்னும் சொல்லிடல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாவற்றையுமே நான் கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னுடைய
ஆய்வேட்ல பதிவு செஞ்சுட்டேன். அதனால என்னை பொறுத்தவரை நான் அப்படித்தான் சொல்றேன். என்னை பொறுத்த அளவுல அதுதான் நான் சொல்றேன். பொதுவா நிறைய பேருக்கு இது தெரியாத செய்தியா இருக்கலாம். அதனால என்னை பொறுத்த அளவில் இதுல ஒன்னும் நிறைய நீங்க புதுசா ஒண்ணும் சொல்லிடல அப்படின்றத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ரெண்டாவது சொல்றதா இருந்தா, இன்னொரு கட்டுரையை ரொம்ப பாராட்டி சொல்றதா இருந்தா, இத அந்த ஆய்வேட்ல மொத்தமா சொல்லியாச்சு. அத கேப்சூலா மாத்திரைகளா பிரிச்சு கொடுத்தாதான் அதை சாப்பிடுறதுக்கோ அல்லது அதை சுவைக்கிறதுக்கோ எளிதா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நல்ல முயற்சியை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பாராட்டுகள். ஒண்ணு. அடுத்தபடியா முக்கியமான இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மாற்றுத்திறனியம் அப்படின்ற அதாவது இலக்கிய இலக்கிய கட்டமைப்புகள் மாற்றுத்திறனாளியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த மாற்றுத்திறனியம், அந்த மாற்றுத்திறனியம் அப்படிங்கிறதுல ஏன் நம்ம எல்லாருமே கரைஞ்சு போகணுமா? எல்லாருமே கிட்டத்தட்ட அனைத்து வகை உடல் குறைபாடுகளை கொண்டவங்களையும் நான் சொல்றேன். இந்த மாற்றுத்திறனியம் அப்படிங்கிறதே நம்ம மேல தொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் போர் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய ஆய்வேட்டிலே முதல்ல அதை தான் நான் பதிவு செஞ்சிருக்கேன். இந்த மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனியம் அப்படிங்கிறதுலயே நமக்கு கிட்டத்தட்ட நம் சமூகத்து ஒட்டுமொத்த உடல் குறைபாடுகள் அல்லது சிந்தனை குறைபாடுகள் கொண்டவர்கள் மேல் தொடுக்கப்பட்ட ஒரு பெரிய போர், பெரிய யுத்தம். இதை நாம தூக்கி பிடிக்கணுமா? ஏன்னா நீங்க இலக்கியத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இப்ப இது நவீன இலக்கியம். உங்களுடைய கட்டுரை நவீன இலக்கியம். அவரு மகாலிங்கம் சார் சொன்ன மாதிரி இது வெகுசனமாக போகக்கூடியது. அப்போ நம்ம அந்த மாற்றுத்திறனியம் அல்ல திவ்யங்ஜம் இதெல்லாம் நம்ம இன்னும் தூக்கி பிடிச்சிட்டே தான் இருக்க போறோமா? இதுக்கு ஏன் நீங்க வேற சொல்லாடல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுதான். இது ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக, ஏதோ ஒரு லாபத்துக்காக நம்ம மேல் ஒரு தொடுக்கப்பட்ட ஒரு ஜோடனை, வார்த்தை ஜோடனை அப்படித்தான் நான் அதை பாக்குறேனே தவிர இதுல எந்த பொருளும் இல்லை. நான் பொதுவா எடுத்துக்கிட்டா இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இது எப்படி என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் தான். உடல் குறைபாடுகள் மற்றும் சிந்தனை குறைபாடுகள் கொண்டவர்கள் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். உடல் குறைபாடுகள்னா கை கால், அதை தனியா பிரிக்கும் போது நடக்கும் கை கால் செயல்படாதவர்கள் அப்படித்தான் நம்ம தனித்தனியா பார்க்கணும். சிந்தனை குறைபாடு உள்ளவர் அப்படித்தான் பார்க்கணும். காது கேட்க வாய் பேச முடியாதவர்கள் அப்படித்தான் பார்க்கணும். இப்ப பார்வையற்றோர் நம்ம கரைஞ்சு போயிடுறோமே. இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகள் போராடினாங்க, பார்வை மாற்றுத்திறனாளிகள். அதுலயே பாருங்க, நீங்க ஒரு வாக்கிய அதுல என்ன ஒரு பிழை கருத்து, பார்வை கூட்டல் மாற்றுத்திறனாளிகள், இதை பிரிச்சு பாருங்க, இது என்ன பொருள் தருது, அல்லது சேர்த்து பாருங்க இது என்ன பொருள் தருது. இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு சார். அப்போ நாம இந்த மாற்றுத்திறனியம் அல்லது அதுல இருந்து அந்த திவ்யஞ்சம் அப்படிலாம் அதுல இருந்து நாம விடுதலை பெறணும் அப்படிங்கறதுதான் இந்த கட்டுரையில அந்த அந்த இடத்துல நீங்க தொடர்ந்து நம்ம பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தான். இப்ப எல்லா பள்ளிகளுமே பார்வைத்திறன் குறையோட பள்ளின்னு தான் நமக்கு இருக்கு. பார்வை மாற்றுத்திறனாளிகள் பள்ளின்னு இல்ல. அப்போ எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கு. ஹியரிங் இம்பேர்மெண்ட் அதுதான் இருக்கு. அப்போ நாம இதை தொடர்ந்து இப்போ மத்திய அரசு அப்படி சொன்னாலுமே பர்சன் வித் டிசபிலிட்டி அதுதான் நம்ம பர்சன் வித் டிசபிலிட்டி தான். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சொற்பதத்தை நாம் தவிர்த்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னுடைய அபிப்பிராயம் தான். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்தபடியா நீங்க இலக்கியங்களை வச்சு மட்டுமே நம்ம பேசுற அதே விதத்துல சமயங்களை நிறைய நம்ம பேச தவறிட்டோம். உலகளாவிய சமயம் கிறிஸ்தவமோ அல்லது இஸ்லாத்தோ இருக்கலாம். இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திரைப்படம் சொன்னீங்களே, லண்டன், குரலை வச்சு அல்லது உருவத்தை வச்சு ஒரு ஏமாத்துறாங்க ஒருத்தரை அப்படின்னு ஒரு பார்வையிழந்தவரை ஏமாத்துறாங்க. இதே சம்பவம் விபிலியத்தில் நடந்திருக்கிறது. ஆபிரகாம் ஆதி தகப்பன்னு சொல்லுவாங்க, அவருடைய மகன் ஈசாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, அந்த ஈசாக்கு மகன் யாக்கோபு, ஏஷா அப்படி 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக குரலை மாத்தி பேசிக்கிட்டு அவங்க அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்குவான். அவருக்கு கண்ணு தெரியாது, முதுமையில அவருக்கு கண்ணு தெரியாது. அப்ப அந்த கண்ணு தெரியாத சூழ்நிலையில போயிட்டு குரலை மாத்தி பேசிட்டு அவன் பையன் தம்பிய மாதிரியே பேசிட்டு அண்ணன் ஏமாத்துவான். அப்ப அவர் தொட்டு சொல்லுவாரு, கைகளோ ஏசாவின் கைகள், குரலோ யாக்கோபின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பெரிய சாபம் கொடுப்பார். அப்போ இந்த ஏமாற்றுதல் அப்படிங்கிறது இப்போ இல்ல, எல்லா மதங்களிலுமே மதங்கள் நிறைய நமக்கு, ஏன்னா மதங்களை அடிப்படையாக வைத்துத்தான் கிட்டத்தட்ட இன்றைக்கு எல்லாமே அறம், நெறி, நியாயம், தர்மம், அநீதி அப்படிங்கிறதெல்லாம் மதத்தை வச்சுதான் நமக்கு எல்லாமே இன்னைக்கு வர வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மதங்கள் எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு துரோகம் தான் இழைத்திருக்கிறது. இப்ப ஒரு எச்சவில் பார்த்தா அவனுக்கு கண்ணுல வச்சா அவனுக்கு கண்ணு தெரிஞ்சது, அவன் பிச்சை கேட்கிற மாதிரி இறைவனின் மகனே எனக்கு இரக்கம் காட்டும், நான் பார்வை இல்லாமல் இருக்கிறேன். இப்போ எல்லா இடங்களிலுமே நாம சத்தம் போடுகிறவர்களாக தான் நம்ம மதங்கள் எல்லா இடத்துலயுமே வைத்திருக்கிறது. அப்போ இதை இலக்கியங்கள் ஒரு பக்கம் பேசினா கூட
உலகளாவிய இந்த உலகமே சமூகமே மதங்களை நம்பக்கூடிய இந்த மதங்கள் அப்பட்டமாக நம்மை வந்து புறக்கணித்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க நான் பதிவு செய்யணும். நான் என்னுடைய வீட்டுல அதை தான் நான் தெளிவா பதிவு செஞ்சிருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இன்னும் நிறைய கவனம் செலுத்தி இன்னும் இதை மாத்திரைகளாக எல்லோரும் ருசிக்கும் வண்ணம் எல்லோரும் அதை உண்டு அதுக்கு நிவாரணம் பெறும் வண்ணம் இன்னும் சின்ன சின்ன மாத்திரைகளா உடைச்சு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய பரிந்துரை ஆலோசனையா இருக்கும். வேற கேள்விகள்னு எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. இதுல ஏதாவது பதில் சொல்லணும்னு விரும்பிங்கன்னா நீங்க சொல்லலாம். நன்றிங்க சார். உண்மையிலேயே வந்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து எனக்கு புதிய செய்தி தான் சார். ஏன்னா நீங்க வந்து ஆல்ரெடி இதுலயே முனைவர் பட்டம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதனால நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் எழுதியிருக்கிறீங்க. அது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, நீங்க சிந்தித்த மாதிரி நானும் சிந்தித்திருக்கேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இன்னொன்னு, நீங்க இதுல பெரிய அளவுல ஆய்வு பண்ணதுனால எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். எல்லா தரவும் நீங்க வச்சிருப்பீங்க. இப்ப சமயம் சார்ந்து சொன்னீங்க. இந்த சமயம் அப்படின்றது ஒரு பெரிய தரம். நீங்க சொன்னபடி அதை பத்தி எல்லாம் வந்து அடுத்தடுத்து எழுதும் கட்டுரைகள். அந்த மாற்றுத்திறனியம்ன்ற சொல்ல பத்தி விரிவாகவே உங்களுடைய கருத்தை சொன்னீங்க. அதான் சார், இப்ப என்னன்னா உடல் ஊனம்னு சொன்னாலும் சரி, மாற்றுத்திறனையும் சொன்னாலும் சரி, எல்லாம் வந்து நம்மள வெளிப்படுத்துற ஒரு முறைதான். ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இதை நம்ம உடல் ஊனமுற்றோரையும் இருக்கலாமே, உடல் குறைபாடு உடையவங்களும் இருக்கலாமே. இந்த மாற்றுத்திறனைன்றது ஏதோ ஒரு பின்புலத்துக்காக அரசியல் ரீதியா உருவாக்கப்பட்ட சொல், கடவுளின் குழந்தை அப்படின்றதெல்லாம் வேற ஒரு அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட சொற்கள். எல்லாம் ரைட்டு தான். இருந்தாலும் வந்துட்டு ஒரு பொருளை குறிப்பதற்கு பல சொற்கள் அப்படின்றது வந்து இயல்பாக இருக்கக்கூடியதுதான். இப்ப நமக்கு, அதாவது நம்மளுடைய சமூகம் எந்த சொல்லை கேட்கும் போது நெருடலாக இல்லாம இயல்பாக எதிர்கொள்ளுது, விரும்புது அப்படின்றதுதான். சில சொற்கள் நமக்கே வந்து சொல்வதற்கு ஒரு மாதிரி இருக்கலாம், அல்லது அந்த சொல்லை குறிப்பிட்டு மற்றவர்கள் நம்மளை சொல்லும் போது அதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். அப்படி நம்ம உடல் ஊனமுற்றவர்களை பற்றி குறிப்பதற்கு என்னென்ன சொற்கள் இருக்கோ, அந்த சொல்ல எந்த சொல் நமக்கு ஏதுவாக இருக்குதோ அதை எடுத்து பயன்படுத்துறதுல தவறில்லை அப்படின்றது நான் நினைக்கிறேன். நம்ம எந்த ஒரு உடல் குறைபாடு உடையவன்னு சொன்னாலும் ஒன்றும் இல்லை, அல்லது வந்து மாற்றுத்திறனாளியும் சொல்றதாலேயும் ஒன்றும் வரப்போறது இல்லை. அது ஒரு நாகரிகமான ஒரு சொல்லா ஒவ்வொருத்தரும் ஒன்று கருதுறாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து சார். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய எழுதப்படணும் சார். இப்ப நீங்க சமயம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சமயம்ன்ற அந்த நிறுவனம் வந்து நிறைய இதுக்கு வந்து எதிராக தான் இருக்கு. மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், சாதியம் அப்படின்னு எந்த தளத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சாலும் முதல் எதிரியா வந்து சமயங்கள் தான் இருக்கும். அதுல மாற்றுத்திறனாளிகள் வரும்போது நம்ம இன்னமும் நிறைய எதிர்கொள்றோம். ஏன்னா சமயம்ன்றது பொதுமக்களோடு தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்க கூட கோயிலுக்கு போயிருப்பான். அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகாதவங்களை நம்ம 1,00,000 பேரை பார்க்க முடியும் இன்னைக்கு காலகட்டத்தில் கூட. கோவிலுக்கு போகாத ஒருத்தன் இருப்பான், சர்ச்சுக்கு போகாத ஒருத்தன் இருப்பானா, மசூதிக்கு போகாம இருப்பானா, இருக்க மாட்டான். அப்ப இந்த சமய நிறுவனம்ன்றது எல்லாரும் தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல இருந்து உருவாக்கப்பட்ட புத்தகம், சமய நூல்கள், அது இன்னமும் அந்த நூல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் மக்களிடம் வேகமா போய் சேரும். அப்ப இந்த சமயம் என்ன சொல்லுது மாற்றுத்திறனாளிகளை பற்றிலாம் அப்படின்றத நீங்க ஏற்கனவே ஆய்வு செஞ்சிட்டீங்க. அதை இப்ப உங்களுடைய ஆய்வட்டையும் இந்த படிக்கணும். அப்புறம் மற்ற செய்திகளும் படிச்சு அடுத்தடுத்து கட்டுரைகள் எல்லாரும் எழுதணுன்றது என்னுடைய கருத்தாவும் இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார் உங்களுடைய கருத்துக்கு. வணக்கம். வணக்கம், கேட்குதுங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். நான் பேசலாமா? நான் டாக்டர் குமார் பேசுறேன். ஐயா பேசுங்க ஐயா. மகிழ்ச்சி. தம்பி சரவணனுடைய அந்த உரையை கேட்டேன். ரொம்ப தெளிவா நிறைய கருத்துக்களை தாங்கிய ஒரு உரையாக இருந்தது. தம்பி சரவணன் வந்து மாநில கல்லூரியில நெய்தல் வாசகர் வட்டத்துல கரண் கார்கி எழுத்தாளர் வந்தபோதும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து கேட்ட கேள்வி, யுகபாரதி கவிஞர் நெய்தல் வாசகர் வட்டத்துக்கு வந்தபோதும் அவர் மாற்றுத்திறனாளிகளை பற்றி கவிஞரிடம் கேட்ட கேள்வி, அதே போல நெய்தலுக்கு நம்ம தமிழ்மகன் எழுத்தாளர் தமிழ்மகன் வந்த போதும் அதை கூட சொன்னார் தம்பி. அந்த போருக்கு அப்புறம் போர்ல பாதிக்கப்பட்ட ஊனமுற்றோர்கள் பற்றி என்ன அப்படின்னா, தொடர்ந்து அவர் வந்து இந்த துறையில இப்போ இயங்கி கொண்டே இருக்கிறார். எந்த எழுத்தாளர் வந்தாலும் மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவருடைய வினாக்கள் இருக்கிறது. சமீபத்தில் பெருமாள் முருகனாண்ட கூட நீங்க இன்னும் பார்வை மாற்றுத்திறனாளிகளை பற்றி கதை எழுதலையே அப்படின்லாம் கேட்கிற ஒரு நிலையை தம்பி சரவணனிடம் பார்க்க முடிகிறது. அது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருண்மையில் தொடர்ந்து தேடுதலில் இருக்கிறார் அவர். இது முழுமையான கட்டுரை அல்லது
அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. அவரே சொல்றார். அதாவது தேடுதல்ல இருக்கார், தரவுகளை தேடிக்கிட்டே இருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆய்வு கட்டுரைக்கு என்ன தேவைன்னா தரவுகள் தான் முக்கியம். அந்த தரவுகளை அன்றாடம் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த துறையில அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த துறையில அவர் வருங்காலங்களில் இந்த நவீன இலக்கியத்துல ஒரு மாற்றுத்திறனாளிகளை பற்றிய ஒரு முழுமையான ஆய்வு நோக்கோடு அவருடைய படைப்புகள் வெளிவரும் அப்படின்னு அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அந்தக கவி பேரவை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். மிக்க நன்றிங்கய்யா. ஒரு குமாரையா வந்து இந்த உண்மையிலேயே அவர் வந்தது தொடர்ச்சியா வந்து நான் அவரோடய ஐயாவோடய இருக்கிற ஒரு 7 ஆண்டுகளா இருக்கிறேன். நிறைய வந்து உதவி செய்வார். நான் அந்த சிறுகதை தொகுப்பு வெளியே வந்ததுல ஐயாவுடைய பங்கு மிக பெருசு. ஏன்னா நான் அவரோட உட்காந்து பேசுவேன். நாள்தோறும் வந்து எதனா ஒரு கருத்தை நான் எடுத்துக்குவேன், அதை பத்தி அவர்கிட்ட பேசுவேன். ஐயா நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இப்ப இந்த போராட்டத்தை வச்சே ஒரு கதை கூட இருக்கும், கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு அருகில்னு ஒரு சிறுகதை இருக்கும். அதுல வந்து கதாபாத்திரங்களுடைய பேர்கள் வேற வேறையா இருந்தாலும் அதுல அவர் இருக்காரு. இது எதுக்கு சொல்றேன்னா, நான் நிறைய கருவை வந்து நான் ஒண்ணு திங்க் பண்ணி அதை பத்தி பல பேர்கிட்டையும் பேசுவேன். அதுல எப்பயுமே எல்லா கதையை பற்றியும் குமார் ஐயாட்ட பேசியிருக்கேன், அவருடைய அனுபவத்தை பெற்றிருக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவர் சிறுகதை தொகுப்பு வெளியிட்டு இருக்காரு, ஆராய்ச்சி நூலா எழுதி வெளியிட்டு இருக்காரு. இப்ப போட்டித் தேர்வுகளுக்கு டிஆர்பி நூல் நிறைய வெளியிட்டு இருக்காரு. இப்ப ஐயாவுடைய இந்த வாழ்த்துன்றது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய இந்த சிறுகதை தொகுப்புல ஐயாவுடைய வாழ்த்துறை இருக்கு. அதாவது இங்க மகேந்திரன் சாரும் இருக்காரு, அவருடைய வாழ்த்துறையும் இருக்கு. முதல்ல நான் இவர்கிட்ட தான் வாங்கினேன், குமார் ஐயா கிட்ட தான் வாழ்த்துறையே வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் மற்றவர்களிடம் கேட்டு வாங்கினேன். எதுக்கு சொல்றேன்னா, தொடர்ந்து ஊக்குவிக்கக்கூடியவர்கள். ஐயா வந்து இந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு நான் வந்து தனிப்பட்ட முறையிலாம் எதுவுமே சொல்லலை. இந்த மெசேஜ் பார்த்துட்டு அப்படியே வந்திருக்கிறாரு. உண்மையிலேயே வந்து அவர் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றிங்க சார். வணக்கம் சார். சார் கேட்குங்களா? கேக்குது சொல்லுங்க சார். வணக்கம். என் பேர் தினேஷ். இங்கே நான் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் நானும் இந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக தான் என்னோட முனையப்பட்ட ஆய்வு நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது இந்த பார்வையற்றோர் குறித்தான அதாவது நீங்கள் சொன்னது எல்லாமே பார்வையற்றோர் குறித்தான விஷயமா இருக்குது. ஆனால் நமக்கு மகாபாரத இதிகாசங்கள் எடுத்துக்கிட்டா கூட நமக்கு அங்கே தீர்க்க தமசு அப்படிங்கிற ஒரு பார்வையற்றோர் பதிவு செய்யப்படுறார். ஸோ நானும் என்னுடைய வாசிப்பு நான் பெறப்போகிறேன். இவரை பற்றின அந்த விஷயங்கள் எங்கேயுமே பேசப்பட மாட்டேது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சகுனி என்பவர் ஒரு சூதாட்ட கடத்தக்கூடிய ஒரு நபராக தான் பார்க்க போறாரே தவிர, ஆனால் அவரும் ஒரு கால் பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி. அப்புறம் நமக்கு மகாபாரத்தில் இப்படியான சில இடங்கள்ல சிலர் இருக்காங்க. அதே மாதிரி பண்ணி நமக்கு இங்கே ராமாயணத்திலும் இங்கே கூனிங்கிற ஒரு கதாபாத்திரம் சொல்லப்படுது. ஆனால் இந்த தொடர் நிகழ்வுகள் இந்த சமூகம் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கு இல்லையா? அதை என்னுடைய தொடர்வாசி பார்க்கும்போது மாற்றுத்திறனாளர்கள் குறிப்பாக இந்த சகுனியும் இந்த கூனி வச்சு பார்க்கும்போது மாற்றுத்திறனாளர்கள் ஒரு வண்ணம் மிக்கவர்கள், அதாவது தொடர்ந்து வண்ணம் வைத்து பழி வாங்கக்கூடியவர்கள் ஒரு கருத்து இங்கே தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே வருது. இந்த சமூக பார்வையில் அதற்கு மாற்றப்பட்டிருக்கா? என்ன நம்ம சொல்லும் போது மாற்றுத்திறனாளி எதிர வந்தால் நமக்கு அதுக்கு அவங்களோட நம்ம போகிற காரியம் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு இருந்தாலும் பொதுவாக அந்த மாற்றுத்திறனாளி மீதான இந்த கருணை என்பதை நான் ஒரு கொடூரமான பார்வை நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நம்ம மீது இந்த இலக்கியம் இப்படி ஒரு பார்வை வச்சுட்டு போகுது இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி குறிப்பா இந்த தீர்க்க தமசோட கதை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இவருக்கு எப்படி அரசாங்கம் மறுக்கப்படுதோ அவருக்கு அந்த குடும்பம் மறுக்கப்படுது. ஸோ இப்படி இங்க மறுக்கப்பட்டுட்டே வரும்போது இன்னொரு சித்தரிப்பும் கூட அதை ஜெயமோகனோட வெண்முரசை படிச்சிருப்பீங்க. ஒரு முழுமையான ஒரு 3 முறை படித்த நாவல் அது. அப்படி இருக்கும்போது அதுல இந்த தீர்க்க தமசை பற்றி அவர் பேசப்படும்போது பார்த்தீங்கன்னா, அவர் காம மிகுதி மிக்கவராக அவர் சித்தரிச்சிருப்பார் இந்த தீர்க்க தமசை அப்படிங்கிறவரை. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னொரு பார்வையும் இருக்குது இல்லையா? நம்ம மாற்றுத்திறனாளிகள் பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் காமம் என்ன மிக்க அதிகம் கொண்டவர்களாக ஒரு பார்வை பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இந்த பொது சமூகம் தொடர்ந்து, ஏன்னா இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பார்வை தான், இது நம்ம மீது திருத்தப்படும் போது அதோட பார்வை இன்னும் கொடூரமா இருக்கு. இதை குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? ரொம்ப நன்றி தினேஷ். தொடர்ச்சியா நீங்க இதை பத்தி நிறைய கேள்விகளை கேட்கறீங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களோட உரையாடி இருக்கிறேன். எப்ப பேசினாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்கறீங்க. அதாவது சும்மா கேட்கணும்னு கேட்காம நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு உண்மையிலேயே நம்ம சிந்திச்சுதான் பதில் சொல்லணும். அந்த மாதிரி நல்ல கேள்விகளை கேட்கறீங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறது மூலமா உங்களுடைய ஆய்வு இன்னமும் நல்லா சிறப்பா மெருகுறும். என்னன்னா, நம்ம சிலதை கவனிக்கணும். நீங்க கவனிக்க தொடங்கிட்டீங்க. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். புராண கதைகள்ல வரக்கூடிய அல்லது சமயம் சார்ந்த கதைகள்ல வரக்கூடிய இந்த கதாபாத்திரங்களை ரொம்ப நுட்பமா கவனிக்க தொடங்கி இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இதுதான் நான் இன்னைக்கு என்னுடைய கட்டுரையுடைய மையமே நான் அதுதான் சொல்ல வந்தேன். என்னன்னா ஒரு கதை எழுதப்படுதுன்னா ஒவ்வொரு கதையிலும் உருவாக்கப்படக்கூடிய கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கிய இடத்தை பெறுவாங்க. ஒரு கதாபாத்திரத்தை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது.
அப்படி மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளை கதாபாத்திரமா உருவாக்கும் போது எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப மெனக்கிடுறது இல்லை. அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு. என்னன்னா அவங்க அப்படியே சர்வசாதாரணமா வந்து உருவாக்கிடுறாங்க. இப்போ சகுனிய உருவாக்கும் போது சரி, கூனியை உருவாக்கும் போது சரி, அவங்கள வந்து அவங்களுடைய உடல்ல சில குறைபாடு வச்சு உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க வந்து குனிஞ்சிட்டு இருப்பாங்க, கூனி வந்து குனிஞ்சபடியே தான் இருப்பாங்க, அவங்களால நிமிர முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க வந்து இதுக்கு யாருன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? நம்ம வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து ஒரு வலுவான ஒரு வில்லன் கேரக்டரா உருவாக்குறோம். கதைப்படி ஒரு வில்லன் கேரக்டர் வேணும் இல்லையா? அது சரிதான். ஒரு கதாநாயகன் ஒருத்தன் இருக்கும்போது அவனுக்கு எதிராக துணிச்சலாக செயல்படக்கூடிய, அதே ஆற்றல் அளவுல செயல்படக்கூடிய ஒரு எதிரி வேணும். ஆனா அந்த எதிரிய எப்படி வடிவமைக்கிறாங்க? ஒரு மாற்றுத்திறனாளியா வடிவமைக்கும் போது இப்ப பார்வையாளருக்கு எப்படின்னா உடல் விகாரமா இருக்கும்போது அவனை டக்குன்னு வந்து ஒரு வில்லனா ஏத்துக்கிற மன நிலையில நம்ம பார்வையாளர் இருக்கிறாங்க. எப்பயுமே கூட சரி, நம்ம தமிழ் சினிமாலாம் பார்த்தோம்னா ஹீரோ ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு, நல்ல ஒயிட்டா, நல்ல கலரா, அப்படியே ஷைனிங்கா, நல்லா டிப்டாப்பா இருப்பாரு. வில்லனை காட்டும் போது முகத்துல பரு இருக்கிற மாதிரி, பல்லு உடைஞ்ச மாதிரி, கண்ணு புருவம் எதனா கிழிஞ்ச மாதிரி, அது மாதிரி முகம் வந்து அப்படியே ஹீரோ அளவுக்கு ஈக்குவலா காட்ட மாட்டாங்க. ரொம்ப ஒரு டேமேஜ் மாதிரி தான் காட்டுவாங்க. இதெல்லாம் ஏன் காட்டணும்? முகத்துல அங்கங்க பிளேடு காயப்பட்ட மாதிரி இதெல்லாம் ஏன் காட்டணும்னா, ஒரு வில்லன் எப்படி இருக்கணும்னா அவனுடைய உடல்லே ஒரு விகார தோற்றம் இருக்கும். அப்படி இருக்கும்போது மக்கள் உடனடியாக அவனை ஒரு எதிரியாக அல்லது ஒரு வில்லனாக ஏத்துக்குவாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு வில்லனை நம்ம காட்டணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஹீரோ மாதிரியே நம்ம அவங்கள புரிஞ்சுக்குவோம். அரவிந்த் சாமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான், வில்லனா நினைச்சாலும் ரொம்ப ஸ்மார்ட்டா நடிப்பாரு. அவரை ஒரு வில்லனே டக்குன்னு சொல்ல மாட்டாங்க பார்வையாளர்கள், அவர் செகண்ட் ஹீரோப்பா அப்படின்றவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த இலக்கிய புராண கதைகள்லயும் வரக்கூடிய இந்த வில்லன்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளா படைக்கும் போது எழுத்தாளர்கள் நினைக்கிறாங்க வாசகர்கள் டக்குனு இவனை எதிரியை ஏத்துக்கணும்ன்றதுக்காக. ஆனா என்னன்னா, மாற்றுத்திறனாளிகள் தான் அந்த கதையின் மீது என்ன பண்ண கல் வீசணும். ஏன் எங்களை வந்து நீங்க எதிரியா காட்டுறீங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப மாற்றுத்திறனாளிகள் இலக்கியத்துல இடம்பெறதே கம்மி. ஒரு 10 இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கான்னு வச்சுக்கலாம், 7 இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருப்பாங்க. அப்ப 10 இடத்துலதான் நாங்க வரோம், அதுலயும் 7 இடத்துல எங்களை நெகட்டிவா காட்டுறீங்க, மீதி 3 இடத்துல பாசிட்டிவா காட்டியிருப்பாங்க உயர்வா கூட. ஆனா அந்த 7 இடத்துல நம்மள நெகட்டிவா காட்டுறாங்க. நம்ம வர்றதே 10 இடத்துலதான், அதுல பெரும்பான்மை. அப்ப மாற்றுத்திறனாளிகள் பெரும்பாலும் எப்படி காட்டப்படுறாங்கன்னா நெகட்டிவ், அதாவது எதிர்மறையாக தான் சித்தரிக்கப்படுறாங்க. அப்ப இது எதிர்த்து யார் முதல்ல பேசணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் தான் பேசணும். நம்ம கதைகளை படிக்கும் போது எழுத்தாளனுக்கு நம்ம அதை தெரிவிக்கணும். இப்ப அவங்களே இறந்து போயிட்டாங்களே சார், அவங்க இறந்து போயிட்டாங்க, அந்த கதையின் மீது நம்ம வந்து கேள்விகளை முன் வச்சு கட்டுரைகள் எழுதணும். அப்படி எழுதும் போதுதான் அது வந்து வாசகர் மத்தியில அது வாசிக்கப்படும், அவங்களுடைய மனநிலையை மாத்துவாங்க. அல்லது இனியும் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதும் போது கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது கவனமா உருவாக்குவாங்க. இப்பெல்லாம் நிறைய திரைப்படங்கள் வெளிவந்த உடனே விமர்சனத்தை எதிர்கொள்ளுது. ஒண்ணுமே, அது பெரும்பாலும் சமய ரீதியா தான். எங்க சமயத்தை இதுல இழிவா காட்டிட்டாங்க, எங்க சமய அடையாளம் அது, எங்களை தான் மறைமுகமா சொல்ல வராங்க, அதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சின்னதா ஒரு சமய அடையாளத்தை சின்னதா காட்டி ஒரு அரசியல் பண்ணா கூட உடனே சமயவாதிகள் அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறாங்க. இப்ப என்ன எடுத்தா திரைப்படம் எடுக்கிறவங்க கவனமா எடுக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. ஆனா மாற்றுத்திறனாளிகள்னு வரும்போது அப்படியே கேஷுவலா தான் இன்னமும் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்னா வந்து நம்ம அதெல்லாம் தொடர்ச்சியா எழுதணும். மாற்றுத்திறனாளிகளை தவறா காட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அதை கேள்வி கேட்கணும். இது இப்படி காட்டியிருக்கீங்களே, இது சரிதானா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறது மூலியமா தான் அது மாறும், காலப்போக்குல மாறும் அப்படின்றதுதான். இவர் குமார் ஐயா பேசும்போது சொன்னாரு, நான் அந்த எந்த எழுத்தாளர்கள் வந்தாலும் அவங்க கிட்ட வந்து மாற்றுத்திறனாளிகளை பற்றி கேள்வி கேட்பேன்னு. இது எந்த அளவுக்குன்னா, யுகபாரதி ஐயா வந்தப்ப அவரிடம் நான் கேட்ட கேள்வி, அவர் ஒரே வார்த்தையா சொல்லிட்டாரு. அவர் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளை வைத்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். ஒரு படம் பார்வை மாற்றுத்திறனாளிகளை பற்றி வந்த படம். அதுல வந்து 2 பேரும் காதலர் காதலி, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது ஒரு பாடல் வருது. அப்ப வந்து பாடல் எழுதுற அந்த வாய்ப்பு இவருக்கு வந்திருக்கு, யுகபாரதிக்கு. அவர் ரொம்ப சிரமப்பட்டதா சொல்றாரு. என்னன்னா, பார்வை மாற்றுத்திறனாளிகள் பாடுற மாதிரி பாட்டு, அவங்களுடைய பாட்டுல கற்பனை வரக்கூடாது, ஓமைகள் வரக்கூடாதுன்றாரு அவரே. நிலா இப்படி இருக்கு, சூரியன் இப்படி இருக்குன்ற மாதிரி ஓமைகளை வச்சு பாட்டை எழுத முடியாது. ஏன்னா அவங்களால சூரியனை பார்த்திருக்க முடியாது, நிலாவை பார்த்திருக்க முடியாது. சோ ஓமைகள் இல்லாத ஒரு பாட்டை எழுதணும், எவ்வளவு சிரமம் பாருங்கன்னாரு. நான் உடனே கேள்வி நேரத்துல கேட்டேன், என்ன எங்களால சூரியனை பார்க்க முடியலன்னா சூரியனை உணர முடியாதுங்களா சார்? ஒரு முற்போக்கு எழுத்தாளர் அவரு, கவிஞர் யுகபாரதி, நீங்களே இப்படி சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தேன். அவர் ஏத்துக்கிட்டார். கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான், நான் அதை ஏத்துக்கிறேன், இனி அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து சின்ன சின்ன நிகழ்வா இருந்தாலும் அதை கேள்விக்கு உட்படுத்தணும்ன்றதான் என்னுடைய முதன்மையான கருத்தை நான் பதிவு பண்றேன். இலக்கியங்களில் மாற்றுத்திறனாளிகளை எதிர்நிலை கதாபாத்திரமாக உருவாக்கும் போது கவனமா உருவாக்கணும். அதுக்காக வில்லன் கேரக்டரா வரக்கூடாதா மாற்றுத்திறனாளிகள்னா வரலாம், ஆனா கொஞ்சம் கவனம் தேவைன்னு தான் சொல்றேன். 10 இடத்துல நம்ம வரலாம், 10 இடத்துலயும் வில்லனா இருந்தா எப்படி? அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும் இல்லையா?
அதே மாதிரி விடுபட்ட இப்ப நீங்க மற்ற மாற்றுத்திறனாளிகளை பற்றிலாம் யாரும் எழுதுறது இல்லையேன்ற மாதிரியும் சொன்னீங்க. அதெல்லாம் எழுதலாம். இந்த கட்டுரை வந்து முழுக்க முழுக்க பார்வை மாற்றுத்திறனாளிகளை கொஞ்சம் உள்ளடக்கமா வச்சு எழுதிட்டேன். அடுத்தடுத்தும் இந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி எழுதலாம். கால் நடக்க முடியாதவங்களை வச்சு நம்ம ஒரு கட்டுரை எழுதலாம். அந்தந்த பொருள்களுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்வுகளை மட்டும் தொகுத்துக்கிட்டோம், வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி. சரவணன் சார், மீண்டும் மகாலிங்கம் தான். ஹலோ, சொல்லுங்க சார். ஒண்ணு சார், இப்போ எனக்கு திடீர்னு ஒரு செய்தி ஞாபகம் வந்ததுதான் சொல்றேன். இப்போ சங்க இலக்கியத்துல இப்போ ஏன் எழுதுன சொல்லாதனா, இலக்கியத்தில் மாற்றுத்திறனாளியத்தை கட்டமைத்தல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த வரிசையில பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்ததை நான் ஷேர் பண்ணதும். அதனால அன்னி மிங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்க இலக்கியத்துல அகனானூர்ல. ஹலோ, சொல்லுங்க சார். கேக்குது இல்ல சார் நான் பேசுறது? கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். அன்னி மிங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் வருது. அது என்னன்னா, மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலம், நல்லா பண்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலம். அந்த நிலத்துல அந்த அன்னி மிங்கிலியோட அப்பாவோட மாடு, அவங்க வளர்க்குற ஒரு பசுமாடு வந்து மேய்ஞ்சிருது. அதனால அங்க இருக்கக்கூடிய ஊர்கோசர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த அன்னி மிங்கிலியோட அப்பாவுக்கு வந்து கண்ணை பிடுங்கி தண்டனை கொடுத்துட்றாங்க. இப்படி ஒரு செய்தி இருக்கு. அதுக்கு பின்னாடி வரதெல்லாம் காதலோட தொடர்பு படுத்திருக்கு. அந்த பிற்காலத்துல போர்ல வந்து அந்த அன்னிமிலியோட தலைவன் வந்து அந்த கோசர்களை வந்து வென்று வீழ்த்தனா அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்தி வரும். பட் இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படுற அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளா சொல்ல போனா, தினேஷ் கேட்ட மாதிரியான ஒரு சூழல் பார்த்தோம்னாக்க, பார்வை அல்லாத பார்வை குறைபாடு இல்ல பிறமாற்றத்தினரோட சகுனி அப்படின்றது, சகுனி எதுக்காக கால் ஊனப்படுத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த பகடைக்காய்க்கு இந்த மாதிரியான தொன்மை செய்திகள் நம்மளுக்கு வந்து திரும்ப ரிப்பிட்டேஷனா வந்துட்டே இருக்கு. நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க இந்த பின்னணி அடையாள அரசியல், இந்த விஷயங்களுக்குலாம் வரும்போது ஒரே ஒரு விஷயத்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய தேவை இருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த வெகுஜன புரிதலும் வந்து இங்க பார்வை மாற்றுத்திறனாளியத்தை பத்தியும் சரி, இல்ல பார்வையற்றோர் அல்லாத மற்ற வகை மாற்றுத்திறனாளிகளை பற்றி இருந்தாலும் சரி, என்னவா புரிஞ்சு வச்சிருக்கு, இல்ல என்னவாக அவர்களை பார்க்குது சமகாலத்துல அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்ப இலக்கியம் அப்படின்னு நம்ம ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் வகையில நம்ம எடுத்துக்கும் போது அது முழுக்க முழுக்க என்னவாயிருது அப்படின்னா, ஒரு பெரும்பான்மை சமூகம் வந்து அங்க இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுதான் நம்ம நகர்றோம். இங்கிருந்து நம்ம தேடும் போது ஒரு முன்திட்ட வரலாறுகளை கட்டமைத்தல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டேர்மையை நம்ம வந்து இதுக்குள்ள பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்றதுனால அந்த காலகட்டத்துக்கும் இப்ப சமகால கட்டத்துக்குமான ஒரு கேப் ஒண்ணு இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ண ஒரு பெரும் முயற்சியை வந்து நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா இங்க ஒரு பார்வையற்றவர் வந்து அரசியல் படுறது, இல்ல ஒரு பார்வையற்றவர் வந்து அரசியல் படாம இருக்கிறது, ஒரு பார்வையற்றவர் வந்து தனக்கான அன்றாட தேவைகள் வந்து விடுபட்டு வந்து வேற ஒரு சூழலுக்கு நகர்ந்து வர்றது, இப்படின்ற ஏராளமான கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கும்போது ஒரு இலக்கிய வகைமைக்குள்ள வந்து பார்வையற்றோரை வச்சு எழுதுறது, இல்ல வந்து அது சார்ந்த விடயங்கள் வந்து தொடர்ந்து எழுதுறதுன்ற ஒரு கான்சியஸே வந்து ரொம்ப லேட்டரா வந்த ஒரு விஷயம் தான். கடந்த இப்ப உதாரணமா சொல்ல போனா, நான் ஒரு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எடுத்த வரைக்கும் என்ன தெரிய வந்தது அப்படின்னா, ஒரு 100 வருடம் எடுத்துக்கலாமே, ஒரு 100 வருடத்துக்குள்ளதான் இந்த ஒரு சினிமா அப்படின்ற ஒரு கான்சியஸே நம்மளுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது. 1901 தான் சினிமாவோட வரலாறுன்னே சொல்றாங்க. ஆக்சுவலி உலக சினிமாவோட ஒரு பிறப்பியமே நமக்கு அதுதான் ஒரு கோட் பண்ணி காமிக்கும். அதுக்கு பின்னாடிதான் தமிழ் சினிமாவோட ஒரு வரலாறு வந்து. அப்போ இவ்வளோ புரிதல்கள் மேலதான் நம்ம ஒரு பெரும் வரலாறையும் இல்ல பெரும் இதுக்கு மேலேயும் நம்ம கட்டமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த சூழல்ல என்ன ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னா, நான் இங்க என்ன சொல்ல ஓப்பனாவே நான் சொல்றேன், நான் வந்து முதல்ல ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல என்னுடைய பிரைமரி சோர்ஸ்க்கு வந்து நான் பார்வையற்றோரோட கவிஞர்கள் தேடும் போது எனக்கு விரல் முறையா அந்த தொகுப்பு தான் எனக்கு கிடைச்சது. ஆனா அந்த தொகுப்பு பத்தி நான் ஒரு கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பேர்த்து கேட்கும்போது, இங்க பார்வையற்றவருடைய பொது சமூகத்திட்டே வந்து பார்வையற்றவர்கள் யார் யார் இருக்காங்கன்ற புரிதலே இல்லை. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் கூடி இது ஏன் அப்படின்றத ஒரு ஆய்வு போக்குல நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப நம்ம வந்து அட்ரஸ் பண்றோம், ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் இந்த விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படின்னாலும் சமகாலத்துல எழுதக்கூடிய பார்வை மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவருடைய போக்குகள் என்ன மாதிரியா இருக்கு அப்படின்றத நம்ம என்ன மாதிரியா அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்றத வந்து நான் சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மகேந்திரன் நான் வந்து காலையில அட்ரஸ் பண்ணும்போது ஒரு 2 விஷயத்த வந்து ஒரு முன் வச்சு சொன்னார். ஒண்ணு, அவருடைய படைப்பை வந்து ரொம்ப ஒரு 2 திறனாய்வு முறையில சொன்னாரு. ஒண்ணு வந்து பாராட்டு முறை திறனாய்வு, இன்னொன்னு வந்து ரசனை முறை திறனாய்வு பேட்டர்ன்ல தான் அவர் சொன்னாரு. அவரு இந்த கேப்பை ஃபில் பண்ணி தான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஆய்வாளனா இல்ல வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்தலுக்கு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டு இருக்கோம், அப்ப அந்த சூழலுக்கு ஒரு முத்தாய்ப்பா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, அவர் என்ன வகையான பார்வை மாற்றுத்திறனாளி, அவர் எந்த பார்வை மாற்றுத்திறனாளி சூழலை எழுத வந்தாரு, அவருடைய
ஊமை பேட்டர்ன்லாம் என்ன மாதிரி இருக்கு இப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அந்த தரப்புல வந்தது அப்படின்னா இது இன்னும் வரலாறு கட்டமைச்சல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் நகருன்றதான் ஒரு விஷயமா இருக்கு. ஓகே சார், உங்களுடைய கருத்து இவ்வளவுதானா, இன்னும் இருக்குங்களா சார்? கேக்குதுங்களா? சொல்லுங்க சார், இப்பதான் சார் கேக்குது. நீங்க பேசிட்டீங்க இல்லையா? ஓகே, அதாவது ஒரு மகாலிங்கம் சார் சொன்னபடியே வந்து பார்க்கும்போது இந்த முதல் கேள்விக்கு நான் விடையளிச்சிடுறேன். இந்த அன்னி மிங்கிலியை பத்தி சொல்லும் போது அவங்களுடைய தந்தையை வந்து பார்வை மாற்றுத்திறனாளியா ஆக்குனாங்க, அதாவது ஒரு தண்டனை முறை அப்படின்றத வந்து அவருக்கு குறிப்பிட்டாரு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் தவறு செய்யறான் அப்படின்னா அவனுடைய தவறுக்கு தண்டனையா என்ன வழங்கப்படுதுன்னா உடல் உறுப்புகளை சிதைத்தல். அதுவும் எந்த மாதிரி அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு வந்து பார்வை இன்மையை உருவாக்கிடுவாங்க, அல்லது செவித்திறன் இன்மையை உருவாக்கிடுவாங்க. காதல வந்து நான் இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்குறதே சொல்றேமே, காதல ஈயத்தை காய்ச்சி தான் ஊத்தணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு வழக்காறு கிடையாது. உன் காதல ஈயத்தை தான் காய்ச்சி ஊத்தணும்ன்ற அந்த ஒரு வாக்கிய அமைப்புன்றது ஒரு சமூகத்துல இருந்தனா ஒரு தண்டனை முறை, ஒரு சமூகத்தில் இருந்த ஒரு தண்டனை முறை. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப நான் இது இங்க ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஒரு மகாலிங்கம் சார் கேட்டது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா தண்டனை முறைகள்ல ஒன்றாக இந்த உறுப்புகளை சிதைத்தல் வந்து இருந்திருக்கு. இது என்னுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை முழுவதுமாக வந்து சமூகத்தில இருந்து அப்ரூவ் ஒரு வேலை. நீங்க வந்து ஒரு மனிதனை எப்ப வந்து ஒதுக்கி வைக்க முடியும் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ இளம் பருவத்துல இருக்கும்போது, மத்திய பருவத்துல இருக்கும் போதெல்லாம் அவங்க வந்து சமூகத்தோட இணைஞ்சிருப்பாங்க. அதாவது அவங்களாலான வேலைகளை அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. குடும்பத்துல கூட சரி பொறுப்புகள் எடுத்துட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு 60 வயதை தொட்டு இல்ல 60 வயதை தாண்டின உடனே அவங்க வாயிலேருந்தே ஒரு வார்த்தை வரும். என்னன்னா, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, முன்ன மாதிரி என்னால ஏங்க முடியல, நான் பொறுப்புகள்ல இருந்து கொஞ்சம் விலகிக்கிறேன், குடும்ப பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன். இனிமேல் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா, என்ன கூப்பிடாதீங்க. பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா, என்ன கூப்பிடாதீங்க. அது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணுமா, இனிமேல் நான் அந்த பொறுப்பு எடுத்துக்கலப்பா. அடுத்து அவருடைய பிள்ளைகிட்ட கொடுப்பாரு, மகன்கிட்டப்பா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற பொறுப்பா இனிமேல் நீயே பாருப்பா அப்படின்னுவாரு. வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணணுமா, அப்பா கொண்டு போக மாட்டார், மகனை எடுத்துட்டு போவான். இது எதுக்குன்னா, வயது ஆக ஆக பொறுப்புகள்ல இருந்து விடுபடுறது இருக்கு இல்லையா? அது ஏன் அப்படின்னா, ஏன் செயல்பட முடியலன்னா, அவங்களுக்கு வந்து இயல்பாக முதுமையின் காரணமா உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா பழுதடையும். கண் கொஞ்சம் ஒழுங்கா தெரியாம போகலாம், காது கொஞ்சம் சரி வர கேட்காம இருக்கலாம், அல்லது நடக்கும்போது கொஞ்சம் கேர் ஆகிற மாதிரி இருக்கலாம், கை அப்படியே கால் கொஞ்சம் தடுமாறலாம், கைகள் நடுங்கலாம். இந்த உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா பழுதடையும் போது தன்னம்பிக்கை குறையும் மனிதர்களுக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த தன்னம்பிக்கை குறையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பொறுப்புகள்ல இருந்து விடுபட நினைப்பாங்க. குடும்ப பொறுப்புல இருந்து விடுபடுவாங்க. அப்புறம் சமூகத்தோட தொடர்புல இருக்கிறதெல்லாம் துடிப்பாங்க. டெய்லி கோயிலுக்கு போறவங்களா இருந்தா கொஞ்சம் கம்மியா போய் கோயிலுக்கு போவாங்க. நண்பர்களோட அடிக்கடி வெளியே போக மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தன்னை வந்து முழுவதுமா என்ன பண்ணிக்கிறதுனா அவங்களே வந்து விலக்கிக்குவாங்க. ஒரு சின்ன இடத்துல தன்னை தானே அடைச்சிக்குவாங்க. அப்ப இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா, உறுப்பு வந்து சரியா செயல்படாம இருக்கிறது தான். அப்ப ஒரு 60 வயதுக்கு மேல இது நடக்கும்போது தன்னைத்தானே விலக்கிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 20 வயசு இளைஞன், துடிப்பா இருக்கக்கூடிய இளைஞனோ இளைஞோ, அவங்களுடைய கண் பார்வையை வந்து தண்டனைன்ற பேர்ல அவங்களுடைய கண் பார்வையை நீங்க பறிக்கும் போது அது வரையில அவங்களால செயல்பட்ட மாதிரி செயல்பட முடியாது. தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளவுதான், உலகமே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு தன்னைத்தானே என்ன பண்ணுவாங்கன்னா சுருக்கிக்குவாங்க. அப்ப ஒரு மனிதன் வந்து தீவிரமா செயல்படுறான், அது எந்த துறையா இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு ஒரு தீவிரமா செயல்படுறான்னா அவனுக்கு ஒரு எதிரி இருப்பாங்க. இவன் எப்பனா மாட்டுவானா அப்படின்னு பார்க்கும்போது, அவன் ஒரு முறை எப்பயாவது மாட்டுறான், அதுக்கேற்ற மாதிரி சூழல் அமைதுன்னா அவனை வந்து முற்றிலும் அழிக்க அவங்க விரும்பல, அவனுடைய உயிரை பறிக்க விரும்பல. ஆனா இவன் தனக்கு எதிரியா இருக்கக்கூடாது, தனக்கு போட்டியா இருக்கக்கூடாது, இவனிடமிருந்து இனிமேல் நமக்கு எதிரான எந்த செயலும் வெளிப்படக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இவன் எப்போதும் தனக்கு எதிராக எந்த செயலையும் செய்யக்கூடாது, ஆனா உயிரோட தான் இருக்கணும். என்ன பண்ணலாம்? அவனுடைய தன்னம்பிக்கை குறை. என்ன பண்றது? அவனுடைய உடல் உறுப்புகளை சிதை, முடிஞ்சு போச்சு, அவனே விலகிடுவான். எல்லாத்துல இருந்து அவனே விலகி தனியா போய் உட்காந்துருவான். அவன் உட்கார்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற சக மனிதர்களும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் மேல வச்சிருக்க மதிப்பை குறைச்சிக்குவாங்க. அவன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரும் தலைவராக கூட பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் குறைஞ்சிடும், ஒரு சாதாரண ஒரு ஆளா மாறிடுவாங்க. அப்ப இந்த உடல் உறுப்புகளை சிதைக்கிறதுன்றது ஒரு மனிதனை சமூகத்திடமிருந்து விலக்கி வைக்கிறது, அப்புறப்படுத்துறதுன்றதுதான். அதனாலதான் வந்து தொடக்க காலத்துல தண்டனை முறைகளா வந்து இந்த உடல் உறுப்புகளை சிதைக்கிறதுலாம் இந்த ஹிட்லர்லாம் அப்படிதான் சிதைப்பார். அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரடியா உயிர் பறிக்கிற செயல்ல வந்து அதிகமா அவர் ஈடுபட்டு இருந்தாலும் அதை காட்டிலும் அவருடைய தண்டனை முறையெல்லாம் இப்படிதான் உடல் உறுப்புகளை சிதைக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய பழங்காலத்து அரசர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
அவங்களுடைய மெய் காவலர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வாய் பேச முடியாதவங்கள கூட வச்சிருப்பாங்க. அதே மாதிரி காது கேட்காதவங்கள வச்சிருப்பாங்க. ஏன்னா தாங்கள் பேசுற அந்த ரகசியங்களை அவங்க ஏன்னா பக்கத்திலே இருக்கிறதால கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லையா, கேட்டுட்டா யாருன்னு சொல்லிடக்கூடாது. ஒண்ணு அவங்க கேட்கலாம், ஆனா கேட்டதை வெளியே சொல்றதுக்கு நாக்கு இருக்கக்கூடாது. அப்ப நாக்கை துண்டிச்சிருவாங்க, வேணும்னே துண்டிப்பாங்க. எனக்கு என்கிட்ட நீ மெய்க்காவலனா வேலை செய்யணுமா, உனக்கு பணி வேணுமா, ரைட் இருந்துக்கோ. ஆனா என்னன்னா நாங்க பல விஷயத்த பத்தி பேசுவோம், நீ அதெல்லாம் உன் காதால கேட்ப, ஆனா வெளியே போய் சொல்லிடக்கூடாது இல்லையா. அப்ப அதனால அவனுடைய நாக்கை துண்டிச்சிருவாங்க. இப்படி எல்லாம் செயற்கையாகவே மாற்றுத்திறனாளிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த பின்புலத்துலதான் நீங்க முதல் சொன்னதை நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து அரசியல் கோணங்கள், கருத்தியல் கோணங்களை பத்தி பேசுனீங்க. நீங்க உதாரணத்துக்கு மகேந்திரன் சாரை கூட சொன்னீங்க. அவர் வந்து பாராட்டு பிளஸ் ரசனை இந்த முறைகள் அடிப்படையில பேசினாரு. இன்னும் அவர் எந்த அந்த கவிதைக்குள்ள இன்னமும் சில முறைகளை பற்றி அவர் பேசியிருக்கலாம், எந்த பின்புலத்துல அந்த கவிதைகள் எழுதப்பட்டதுன்றத வேற ஆய்வு முறைகளை கூட அவர் விளக்கியிருக்கலாம் நீங்க. ஆனா எல்லாரும் இப்ப வந்து ஒரு கருத்தியலுக்குள்ள நுழையிறாங்க, உள்ள வந்துட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையுதுன்னு தான் நான் சொல்றேன். இப்ப எல்லாருக்குமே ஒரு மாற்று பார்வை இருக்கு. ஏதோ ஒரு கருத்தியல்ல தான் இப்ப மாற்றுத்திறனாளிகள்லாம் செயல்பட தொடங்கி இருக்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து. ஆனா நேரம் கருதி மகேந்திரன் சார் சொல்லாம இருப்பாரு தவிர, அவரும் அவருடைய கட்டுரையில அவர் தொகுத்து வச்சிருப்பாரு என்ன பேசணும்ட்டு. அதுல கண்டிப்பா அது ஒரு கருத்தியல் ரீதியாக அதை அணுகியிருப்பார். அது இங்க நேரம் கருதி பேசாம இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் இப்ப வந்து கருத்தியல் ரீதியா ஒன்றை அணுகிறது, ஒன்றை சிந்திப்பதுன்ற போக்கு இப்ப வளர்ந்துருக்குது. நீங்க கேட்டதுக்கு சரியா பதில் சொல்லிட்டுனா எதனா விடுபட்டிருக்கான்னு கேட்கிறேன். ஓகே தான் சார். ஓகே தான். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் அடிசன் பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். சரவணன், நீங்க கட்டுரை மிக சிறப்பா இருக்கு. அதாவது ஒரு சார் நீங்க பேசுறது சரியா கேட்கல, சுருக்கமா ஒரு சின்ன கட்டுரையா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சார் நீங்க பேசுறது கேட்கல. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்க சார். அதாவது மிகப்பெரிய ஒரு கருத்தியல், ஒரு புத்தகம் எழுதக்கூடிய ஒரு கருத்தியலை வந்து ஒரு சுருக்கமா ஒரு கட்டுரையா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, அடுத்த கட்டம் நீங்க எழுதும்போது ஒவ்வொரு தலைப்புகள், அதாவது ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் ஒரு மிகப்பெரிய கட்டுரையா எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி நம்ம எழுதும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கான ஒரு எதிர்ப்பை உருவாக்குறது கொஞ்சம் ஆழமா இருக்கும், அழுத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்ப நம்ம புராணங்கள்ல எவ்வளவோ பாரம்பரியத்திறனாளிகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ சைவ மதத்துல மட்டும் தனியா இப்போ சிவபுராணத்துல ஒரு அந்தகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு. அது எப்படி வரும்னா, சிவபெருமான வந்து பார்வதி வந்து கண்ணை மூடி விளையாடுவாங்க. அப்ப வந்து வேர்வையில் உருவான ஒருத்தர் அந்தகனா இருக்குது. அவர் வந்து தாயின் மீதே ஆசைப்படக்கூடியவரா இருப்பாரு. அவர் ஒரு அரக்கனா சித்தரிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. அப்ப அதே மாதிரி மகாபாரதத்துல கேரக்டர் இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரியத்திறனாளிகள் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு கதாபாத்திரத்தையும் தனித்தனியே அதற்காக ஒரு கட்டுரையோ ஒரு நூலோ எழுதும் பொழுது அதன் மீதான ஒரு எதிர்ப்புன்றது நம்மளுடைய மிக ரொம்ப அழுத்தமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒட்டுமொத்த இப்ப நீங்க வந்து ஒரு இலக்கிய வரலாற்றுல இருக்கிற ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் ஒரு கட்டுரைக்குள்ள அப்படி சுருக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்ப்பு சுருங்கிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால நீங்க அடுத்த கட்டத்துல நீங்க இதை கொண்டு போகும் பொழுது ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் தனித்தனியே ஒரு கட்டுரை எழுதி உங்களுடைய எதிர்ப்பை ஒரு ஆழமா வெளிப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பா நான் வைக்கிறேன். அதே மாதிரி இது மாதிரியான இந்த தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த மன பாதிப்பு, இந்த உளவியல் ரீதியான அந்த பாதிப்புன்றது எப்படி இருக்கு அப்படின்றதையும் ஒரு ஆய்வு கட்டுரையா அந்த எழுதும்போது அது வந்து இந்த திரைப்படங்கள் மூலமாகவோ இல்ல புராணங்கள் மூலமாகவோ நம்ம சித்தரிக்கப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் எப்படி வந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளுடைய மன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு தளமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை கொஞ்சம் விரிவுபடுத்தி நீங்க மேற்கொண்டு நீங்க பண்ணும் பொழுது ஒரு அந்த எதிர்ப்புன்றதோ நம்மளுடைய பேசுபொருள்ன்றதோ இன்னும் விரிவா பேசப்படும் அப்படின்றது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பா நான் வைக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். நீங்க சொல்றது உண்மைதான். இது வந்து பெரிய தளம். நான் வந்து எல்லாத்தையும் சுருக்கமா அறிமுகம் செய்யணுன்றதுக்காகவும் இலக்கிய ரீதியா வர்றது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கட்டுரைகளை பதிவு பண்ணிட்டேன். ஆனா நீங்க சொல்றபடி ஒவ்வொரு தலைப்புமே தனித்தனியா பேசலாம். இரட்டை புலவர்கள் எடுத்துட்டு அவங்கள பத்தி ஒரு கட்டுரை எழுதலாம். அந்த கவின்னு எடுத்துட்டு அவரை பத்தியும் தனியாவே எழுதலாம். அந்த அளவுக்கு நமக்கு பேசுறதுக்கு தகவலும் இருக்குது. நம்மகிட்ட அவ்வளவு ஆதங்கம் இருக்கு. அதனால தனித்தனியாவே எழுதலாம். அது நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா அப்பதான் அதனுடைய தீவிரம் வந்து சரியா இருக்கும். நம்ம பலவற்ற ஒரு கட்டுரையில கொடுக்கும்போது அதனுடைய அந்த தாக்கம் குறையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. நீங்க சொல்றதை கண்டிப்பா ஏத்துக்கிறேன் சார். அடுத்தடுத்து எழுதும் போதெல்லாம் கொஞ்சம் விரிவாகவே எழுத பார்க்கணும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்ம ஏற்கனவே
பலவற்ற ஒரு கட்டுரையில இணைச்சதுனால அளவு கருதி கொஞ்சம் சுருக்கமா முடிச்சாச்சு. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய ஆலோசனைக்கு. நன்றி. நன்றி நன்றி. இலக்கிய வகைமைகள் மாற்றுத்திறனியம் என்ற தலைப்பில் இந்த ஆய்வு கட்டுரை சிறப்பாக படிக்கப்பட்டு அதன் மீது பல விவாதங்களும் பல கருத்துக்களும் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனியம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாற்றுத்திறனியம் இன்னைக்கு இலக்கியங்கள்ல பல சோதனைகளை கடந்திருந்தாலும் கூட இறுதியில் சமுதாய கட்டமைப்புக்கு மாற்றுத்திறனாளிகள் தங்களால் இயன்ற அளவு பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம இரட்டை புலவர்கள் வழியாகவும் அந்தக கவி வீரராகவர் வழியாகவும் நம்ம தொடர்ந்து அதை படித்தோமையானால் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில இன்னும் மாற்றுத்திறனியம் வளர்ச்சி அடைந்து அவர்கள் சாதனையாளர்களாக சோதனைகளை வென்று சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் என்பதை இந்த சமுதாயம் உணர வேண்டும் என்பதை இந்த கட்டுரை மிக ஆழமாக விளக்கி சொல்லுகின்றது. அந்த வகையில கட்டுரை வழங்கிய தம்பி சரவணன் அவர்களுக்கு பேரவையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.